மாடல் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். மேத்தமெட்டிக்கல் மாடல்ல எப்படி அப்படின்னா, ஆர்டினரியா மேத்தமெட்டிக்கல் மாடல்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த பாகம் இருந்தாலும் அதை சரிபாதியா பிரிக்கிறது. அந்த சரிபாதியை பிரிச்சுட்டு அந்த சரிபாதியை அடுத்த பாதியா, அப்போ ஒரு ஷேப்ல இருந்து எப்படி அந்த ஷேப்பை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர்டினரியா நம்ம இந்த வெங்காயம் வெட்டுற மாதிரி தான். ஒரு வெங்காயத்தை நீங்க வெட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, ஹாஃப் சர்க்கிள் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தா ஒரு இது வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஹாஃப் சர்க்கிள் வரும், திருப்பி அதே பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றது எப்படி அப்படின்னா, இட் இஸ் that effort will radical alter the way of we construct digital computers. அதை எப்படி வச்சு இப்ப பிரிக்கிறாங்க, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வச்சு பிரிக்கிறாங்க. It may also radically alter our views of intelligence and consciousness and our humanity. அடுத்து பயோடெக்னாலஜில எப்படி மேத்தமெட்டிக்கல் ஏரியாஸ் லைக் கால்குலஸ், ப்ராபபிலிட்டி தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, கிராஃப் தியரி, அல்ஜிபிரிக் ஜியோமெட்ரி, topology, dynamical system, equation and coding theory are applied in biotechnology. Biotechnology அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினரியா நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம அந்த சீமக்கருவுல முள்ள வளர்ந்துருக்கு. இப்ப அந்த சீமக்கருவுல முள்ள அழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீமக்கருவுல முள்ளோட வேற வெட்டி எடுத்து அதுக்குள்ள இருக்கிற அதோட ஜீன் எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கியூபா. அப்போ அந்த வேற எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கியூபா பிரிச்சு அந்த கியூபுக்குள்ள எத்தனை செல்ஸ் ஆக்டிவா இருக்கு, எத்தனை செல்ஸ் ஆக்டிவ் இல்லாம இருக்கு. அப்போ அந்த செல்ஸை எப்படி ஆக்டிவ் இல்லாம, அப்போ அதோட ஷேப்பை வந்து எப்பயுமே மேத்தமெட்டிக்கல் ஷேப்பா வச்சாதான் அதை டெஸ்ட்ராய் பண்றது நார்மலா ஒரே ஈக்குவலா டெஸ்ட்ராய் ஆகுதா இல்லையான்றது தெரியும். அப்போ பயோடெக்னாலஜி அப்படின்றது என்ன நேச்சரா பண்றாங்க அப்படின்னா, எந்த பொருள் இருந்தாலும் அதை ஆராய்ந்து பாக்குறதுக்கு ஒரு ஷேப் வேணும். அந்த ஷேப் மேத்தமெட்டிக்கல்ல வரும். அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்றது பயோடெக்னாலஜில நேச்சரா இருக்கு. அப்படி மேத்ஸ் இன் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சூரியன் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகுது, 2 சூரியனுக்கு இந்த தூரத்துல இருந்து அந்த தூரம் வரையும் அதோட வெப்பநிலை எல்லாமே எதுலதான் சொல்றோம், டிகிரி செல்சியஸ், எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ். Astronomy use maths all the time. It is used to perform calculations when we look at the objects in the sky with a telescope. Astronomers use math when they are forming theories for the physical laws that govern the objects in the sky. Some interesting facts. Enna interesting facts பாத்தீங்கன்னா, the remaining lifetime of the sun is 4.76 into 10 power 9 years. என்ன எத்தனை ரிமைனிங் இயர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4.76 into 10 power 9. அதாவது 1 போட்டு 9 0 போடணும். அந்த 0 போட்டு 4.76 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அத்தனை இயர் தான் சன்னோட லைஃப். அவர் கேலக்சி மில்கி வே is about 100 into அப்படின்னு calculate பண்றது mathematics. The diameter of our planet Earth is 12,742 kilometers. Temperature of the core of Earth is 6,000 degrees C. ஆர்டினரியா சன்னோட இன்டர் பார்த்த நம்ம இப்ப காமிச்சிருக்கோம். அதோட இன்டர் பார்த்துல எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6,000 டிகிரி சி. Maths in mechanics. Mechanical engineering use maths with analytical and problem solving abilities to develop or repair a new machine. ஆர்டினரியா மெக்கானிக்ஸ் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க உங்க கார்ல போற ஸ்பீடு, இட் இஸ் கால்டு மேத்தமேட்டிக்ஸ். அதே மாதிரி உங்களோட டயர்ல வைக்கிற காத்து, இட் இஸ் ஆல்சோ மேத்தமேட்டிக்ஸ். இப்படி ஒவ்வொன்றிலையும் மேத்தமேட்டிக்ஸ், எந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் இருந்தாலும் அதுல மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், maths, calculus, trigonometry are important math skills required for mechanical engineering. The general study of the relationship between motion, forces and energy is called mechanics. Example of application in mathematics is mechanics. Speed of the measure at the distance traveled taken. Force exerted equal to mass into acceleration, and gravity of Earth is 9.8 meters per second.
மேத்ஸ் இன் கெமிஸ்ட்ரி நிறைய நம்ம CO2 அப்படின்னு சொல்றோம். Cன்றது கார்பன், ஆக்சிஜன் 2 அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ எண்ணிக்கையில சொல்றது எது எதெல்லாம் எண்ணிக்கையில சொல்ல முடியுதோ இட் இஸ் கால்ட் மேத்தமேட்டிக்ஸ். Mathematical is used widely in chemistry as well as other sciences. Mathematical calculations are absolutely necessary to explore important concepts in chemistry. Without some basic mathematical skills, this calculation and therefore chemistry itself will extremely difficult. Scientists put only the digits they can reasonable be certain in numbers. They might say, for example, that they measured 10 centimeter. Note the process of the decimal point. Maths in medicine. மெடிசன்ல நம்ம எந்த இதுல மெடிசன்ல இருக்கோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஆர்டினரி அந்த தூக்க மருந்தெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 0.2 mg, 0.3 mg, 5 mg அப்படின்னு மில்லிகிராம்ல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை சொல்றது. அப்போ அங்கேயும் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு கால்குலேஷன்ல அதுக்குள்ள என்னென்ன பொருள் எவ்வளவு கலந்திருக்கு அப்படின்றதுதான் இட் இஸ் அ கால்குலேஷன். The human body is the entire structure of human being and comprises head, neck, trunk, arms, hands, legs, and feet. Every part of the body is composed of various types of cells. At maturity, the estimate number of cells in the body is given as 37.2 trillion. In our body, there are 206 bones. The temperature of the normal human body is 98. The blood pressure of our body is 120 or over 80. Our brain uses 20% of the total oxygen and blood of our body, etc. Maths in electronics. நிறைய எலக்ட்ரானிக்ஸ்ல எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க மதர் போர்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி உங்களோட செல்லையே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பக்கத்துல சிப் இருக்கும். அந்த பக்கத்துல இருக்க சிப்ல ரெண்டையும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு டூலை வச்சு தொட்டீங்க அப்படின்னா அது போஞ்சு போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, அது ரெண்டுக்கு ஊடையில மினிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் எதை வச்சு செய்யறாங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு. அதைத்தான் நம்ம dy by dx அப்படின்றது ஸ்மால் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி யூசஸ் நியூமெரிக்கல் டெக்னிக்ஸ் டு டிஸ்கிரைப் த கிளாசிக் ஜியோமெட்ரிக் concepts including lines, points, and curves. Analytic geometry uses numerical techniques to describe classic geometry concepts including lines, points, and curves. Kilowatt hours. Kilowatt hours na enadhu? Unit of energy to 3.6 megajoules or 1000 watt. Ohm. The SI unit of electrical resistance between two points of conductor with the difference in 1 volt. Voltage. The SI unit of volts across the conductor when 1 of the ampere current dissipates 1 watt of power. And watt. Derived a unit of power, the measure of the rate of energy conversion, define 1 joule per second. And kilowatt. Measure of 1000 watt standard electrical power or an energy consumption rate of 1000 joules. And microwatt. Measure 1 million of standard electrical power 1% of second. Next, maths in physics. Physics is probably one of the area of sciences where many aspects of maths has been directly applied. Some important in maths in physics: classical mechanics, electromagnetism, general relativity, quantum field theory, and superstring theory. இது எல்லாமே பிசிக்ஸ். பட் அதுக்குள்ள என்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கால்குலஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ல வெக்டார் கால்குலஸ் யூஸ் பண்றோம், ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி. இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டட் இது. இப்போ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் இன் டெய்லி லைஃப். ரயில்வேல டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் இது. இதுல பாத்தீங்கன்னா நேச்சரா என்ன யூஸ் பண்றோம், மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கல் சயின்சஸ் எது ஆபரேஷன்ல எவ்வளவு நம்ம ஸ்டிச் பண்ணணும், எவ்வளவு உள்ள ஆழம் அழுக்கிறோம், இதெல்லாம். அதே மாதிரி குழந்தைகளோட கர்ப்பத்துல பாக்குறது, இட் இஸ் ஆல்சோ கால்குலேஷன் பை மேத்தமெட்டிக்ஸ். அதே மாதிரி எக்ஸ்ரே, அதே மாதிரி நம்மளோட ரத்த அணுக்கள் பாக்குறது, இது எல்லாமே என்னதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்.
ரிசர்ச் ஒர்க், பிளானட் இதெல்லாம் ரிசர்ச் பண்றாங்கல்ல, அவங்கள எங்க தான் யூஸ் பண்றாங்க? மேத்தமேட்டிக்ஸ். அப்புறம் நம்ம விளையாட்டு மாஸ் அண்ட் மீடியா அண்ட் பிளே கேம்ஸ், என்னென்ன கேம் விளையாடுறோமோ அதோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாவே எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க? அதோட மோஷன். அந்த மோஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க? மேத்தமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட், நம்ம கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கிறது. கேன் அவர் சாக் அண்ட் டாக் மெத்தட் be able to develop the required skills? நேச்சரா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம எதை வச்சு சொல்லி கொடுக்குறோம்? ஆர்டினரியா போர்டு இதை வச்சு. அப்போ அந்த கால்குலேஷன் மெத்தட நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எடுத்து வளர்த்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றது. In designing learning environment to help students plan on abstract idea, provide them with more tangible visualization. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் எது எதுல கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு பாருங்க. கிரிப்டோகிராஃபி மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் தான். சிக்னல் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர்ல சொல்றோம் இல்லையா, அதுலயும் மேத்தமேட்டிக்ஸ் தான். கண்ட்ரோல் தியரி எலக்ட்ரிக்கல், அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஆபரேஷன் ரிசர்ச், இட் இஸ் ஆல்சோ மேத்தமேட்டிக்ஸ். ஆபரேஷன் ரிசர்ச்ன்றது நேச்சரா தொடங்கினதே எதுக்காக தான்? மிலிட்ரியில அவங்களோட ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடுறதுக்கு. வாட் இஸ் டெக்னாலஜி ஆஃப் இன்டகிரேஷன்? Technology integration involves usage of computers in classrooms. It also involves the various usage of technology, the items such as smart boards, calculators, and various computer programs to implement classroom activity. ஆன்லையா நம்ம மேத்தமேட்டிக்ஸ் எப்படி எல்லாம் உள்ள கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸால கொண்டு வரதுக்கு நம்ம ஆன்லையா ஸ்மார்ட் போர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இன்டகிரேட் டெக்னாலஜி? இன்டராக்டிவ். ஆன்லையா கம்பல்சரியா நம்ம மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 4ஆம் வாய்ப்பாடு சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இன்டராக்ஷன். நேச்சரா மேத்தமேட்டிக்ஸ் வரணும் அப்படின்னா இன்டராக்ஷன் இருக்கணும். ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட், அவனை என்கேஜ் பண்ணி கால்குலேஷன் போட சொல்லணும், அதனாலதான் ஒர்க் பண்ண சொல்றோம் அப்படின்னு. டிஃபரன்சியேஷன், எப்படி டிஃபரன்சியேட் பண்றது? இதுனா அடிஷன், இதுனா சப்ட்ராக்ஷன், இதுனா மல்டிபிளிகேஷன். அதாவது ஒரு பொருள் இவ்வளவு, 10 பொருள்னா எவ்வளவு, அப்போ மல்டிபிளிகேஷன். இப்படி டிஃபரன்சியேட் பண்ண தெரியணும். இன்க்ரீசஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிசோர்சஸ். நிறைய மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நேச்சரா எப்படி இருக்கணும்? ஸ்டூடெண்டோட ரேஷியோவும் ஸ்டாஃபோட ரேஷியோவும் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கணும் அப்படின்றது இது பண்ணாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்த மெத்தட்ல அந்த இது பண்ணணும். டெக்னாலஜி இன் கிளாஸ் ரூம்ஸ். கிளாஸ் ரூம்ஸ்ல என்னென்ன கிளாஸ் இது வச்சு நம்ம உள்ள இது பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ், ஸ்மார்ட் போர்ட்ஸ், எல்மோஸ், மிமோஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். இந்த எல்லா மெத்தட்லயும் நம்ம மேத்தமெட்டிக்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம். இன்டகிரேஷன் இன் மேத்ஸ். ஆர்டினரியா ஸ்ப்ரெட்ஷீட், என்னென்ன நம்ம ஒர்க் இருக்கோ அதை போட்டு காமிக்கிறது, இல்லாட்டி ஆர்டினரியா வெப்சைட்ல பாக்குறது. கிராஃபிக் ஆர்கனைசர், நம்ம இந்த கால்குலேஷன் 2 படமா வச்சு எத்தனை படம் இருக்கு இப்படி எல்லாம் பாக்குறீங்களா, தட் இஸ் கிராஃபிக் ஆர்கனைசர். ஸ்டடி ஐலாண்ட் அண்ட் வொக்காபுலரி. டிப்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். ப்ரிவியூ ஆல் வெப்சைட்ஸ், எல்லாத்தையும் பார்க்கணும் கம்பல்சரியா. மேக் ஷூர் எக்யூப்மெண்ட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். நீங்க பாக்குறது என்னவா இருக்கணும்? சேஃபாவும் இருக்கணும், செக்யூராவும் இருக்கணும். வேஸ்டான இதெல்லாம் போயிடக்கூடாது. மேக் ஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரூவ்டு டு யூஸ் டெக்னாலஜி. கம்பல்சரியா அவனை டெக்னாலஜி யூஸ் பண்ண சொல்லணும். இப்ப சம் இம்பார்ட்டன்ட் இது பார்க்க போறோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்ற எதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு 2-3 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 153. 153 எப்படி கியூப் பண்ணாலும் அதே நம்பர் வருது அப்படின்னா, 1 cube plus 5 cube plus 3 cube இதை ஆட் பண்ணீங்கன்னா உறுதியா என்ன வருது? அதே 153. அதே மாதிரி 370, 371, 407 இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி வரும். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அபவுட் 666. 666 எப்படி எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, 3 6 cube 3 6. அதே மாதிரி 6 cubeக்கு 2 square 3 square 5 square 7 square 11 square 13 square 17 square. இந்த நம்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் கால்ட் அந்த நம்பரோட ஸ்பெஷாலிட்டி. 2 3 5 7 11 13 17. இதை நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே. ஓகே, வேம்பயர் நம்பர்ஸ். வேம்பயர் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் திருப்பி வருது. தட் இஸ் 1260 அப்படின்றது வேம்பயர் நம்பர். எப்படி அப்படின்னா, 12 அப்படியே மாத்தி போறாங்க. 21 இந்த 60, 21 into 60 1260. அதர் 1395. தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் 50,
இன்டு நடுவுல இருக்க நம்பரை இன்டர்சேஞ்ச் 93 1435 14 41 35 1530 51 30 இது மாதிரி எந்தெந்த நம்பரை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வருதோ தட் இஸ் கால்ட் வேம்பயர் நம்பர்ஸ். இது நேச்சராகவே எல்லாருமே சின்ன இதுலயே பார்த்துருப்பீங்க. நியூமரிக் பாலிண்ட்ரோம் 1 வச்சு நான் இதை எழுதியிருக்கேன். இது மேக்சிமம் எல்லா நம்பரை வச்சும் இது பண்ணுவாங்க. அடுத்து சீக்வன்சியல் இன்புட்ஸ் ஆஃப் 9 சார், அது 99 அப்புறம் 999 அது மாதிரி எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணா அந்தது நடுவுல 0 மாறுறது. அப்புறம் நம்பர் 2519ஓட மாடு போதீங்கன்னா அதே இது 2 3 4 5 6 7 9 இது 1 2 3. அடுத்து நம்ம சின்ன ஒரு ட்ரிக்கு, திங்க் நம்பர் பிலோ 10. 10க்கு கீழே ஒரு நம்பரை நினைச்சுக்கிறோம். அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணோம். டபுள் நம்பர் பண்றீங்க அப்படின்னா அந்த நம்பர் என்ன நம்பரோ அதை 2 தடவை கூட்டணும். add 6 with getting result. என்ன நம்பர் கிடைச்சிருக்கோ அதுல இன்னொரு 6 கூட்டணும். half of the answer. நீங்க என்ன கூட்டி வந்துச்சோ அந்த நம்பரை பாதியா எடுத்துக்கணும். take away the number you have thought from the answer. என்ன ஆன்சர் வருதோ அதுல நீங்க என்ன நம்பர் எடுத்தீங்களோ அந்த நம்பரை எடுத்து விட்டீங்கன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்னா 3. ஓகே, the answer is 3. அப்புறம் இந்த கால்குலேஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 11ஆல ஒரு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணா போதும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிரிச்சு விட்டுட்டு நடுவுல 2 நம்பரோட ஆடிங் போட்டா போதும். இப்ப நம்ம 54 11ஆல மல்டிப்ளை பண்ணா 594. அது எப்படி வந்துச்சுன்றதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் அப்புறம் ரூல் நம்பர் 11 எப்படி அந்த மல்டிப்ளிகேஷனை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் 2 நம்பரையும் கூட்டி 2 டபுள் டிஜிட்டா வருது அப்படின்னா 10க்கு மேல வருது அப்படின்னா அதோட ரிமைனிங் நம்பரை எதுல ஆட் பண்ணிருந்தோம், ஃப்ரண்ட் டிஜிட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேஜிக் நம்பர் ஆஃப் 9 மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி வருதோ அதே மாதிரி அடிஷன் டேபிள் 1 2 3 தலைகீழா போட்டாலே அந்த அப்படியே வந்துடும். அதே மாதிரி கால்குலேஷன் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல 1 into 9 9, அதை அப்படியே பார்த்து போட்டேன் 90 81. அது அப்படியே இங்கிட்டு இருக்க நம்பரை மிரர் இமேஜா பார்த்துட்டு அந்த மிரர் இமேஜ் எப்படி வருது அப்படின்னா தலைகீழா டேபிள் கால்குலேஷன் போட்டோம்னா அந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 2 டிஜிட் எக்ஸாம்பிள், எந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வருதோ அதோட டோட்டல் கால்குலேஷனும் அதே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவும் அதே தான். 99 92 29 அதோட தலைகீழி அந்த நம்பரை வச்சு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ a 9. ஏஜ் கால்குலேஷன் ட்ரிக் நம்ம ஆர்டினரியா எல்லாத்துட்டையும் கேட்டிருப்போம். ஏஜ் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு. நீங்க என்ன அவங்க ஏஜ்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணா போதும். மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் நம்பர் 5. இப்ப நீங்க உங்க வயசு 15 நினைச்சீங்க அப்படின்னா முதல் நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணனா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆட் த ரிசல்ட் 3. அந்த 55ன்றத 5ல 3 சேர்த்தனா 8. இது மாதிரி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இந்த ட்ரிக்ஸ். ஓகேயா? இதோட டேபிள் வேல்யூ மேடத்திட்ட இருக்கு, வேணும்னா அதை பார்த்து வாங்கிங்க. டு ஃபைண்ட் த ரிமைண்டர், ஆர்டினரியா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா போதும் அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதை பிரிச்சு போட்டு ஆட் பண்ணீங்கன்னா அதோட டோட்டல் கால்குலேஷன் என்ன வருதோ அதுதான் ரிமைண்டரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸி ஸ்கொயரிங் 45 ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 4ஓட 1 கூட்டி அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 5s are 20, 5 5s are 25. அது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா சேர்த்து போட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் 45 ஸ்கொயர். இதான் உங்களை நான் கொள்ளாம முடிக்க போறேன். கடைசி இது ஃபிங்கர்ல 9 டேபிள். ஆர்டினரியா 1 9s are 9 அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த கால்குலேஷன் எப்படி அப்படின்னா 10 விரல் பிரிச்சிருக்கோம். எந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்களோ அந்த நம்பரை மடிச்சீங்கன்னா 9 1s are அப்படின்னா 1 மடிச்சீங்க அப்படின்னா ரிமைனிங் நம்பர் 9. 9 2s are அப்படின்னு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2வது நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது பண்ணீங்கன்னா ஒரு விரல் இங்க இருக்கும்,
that is called 10. Remaining விரல் சேர்த்தன 8. அப்போ 18. 3 9s are அப்படின்னா 3 மடக்குங்க. 3 மடக்குனீங்க அப்படின்னா இங்கிட்டு இருக்கிறது 20 and 7. இது மாதிரி எல்லா கால்குலேஷனும் கையில வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. எனி கொஸ்டின் ப்ளீஸ்? Thank you, sir. Thank you, ma'am. Thank you very much. Excellent presentation, sir. Very Thank useful. Sir, make me host, sir. Okay, ma'am. நான் ரிலீவ் ஆயிக்கலாம்ல? ஓகே சார். என்ன ஹோஸ்ட் ஆக்கிட்டு ரிலீவ் ஆகுங்க சார், இல்லைன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும் சார். ஓ அப்படியா? ஆமா சார். எங்க இருக்கும் அது திருப்பியும்? என்ன கோ ஹோஸ்டா தான் போட்டுருக்கதா சொன்னாங்க. ஆமா சார், என்னோட நேம்க்கு நேராவும் கோ ஹோஸ்ட் தான் இருக்கு. எஸ் சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Moving on to the second technical session, Impact of Mathematics in Humanities. I invite Ms. S. Shakti, Assistant Professor in the PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Kilakarai, to introduce our resource person. இது வீடியோ வரல, சும்மா சொல்லிடவா? Dr. K. Dolores Mary is basically a social worker, now the principal of CSI College of Education, Ramanathapuram. She has completed master degree in English, Sociology and Education, MPhil and PhD in Education. She also completed PGDCA in NGO Management and Watershed Management. She has 35 years experience in teaching in various schools and colleges. She has contributed a lot to enhance the skills and knowledge of the students and teachers. She has been recognized and awarded with the following: a member of Board of Studies of Tamil Nadu Teacher Education University, Chennai, a member in the Strategic Planning Committee for Health Education by APAC, BHS, USAID, a member in the Screening Board of Tamil Nadu Women Development Corporation, a member in the Selection Committee of Sethu Samitharamship Canal Scheme. She is a special member in the committee promoted to eradicate female infanticide practice. She got Best Social Worker Award from various organizations. She got Best Teacher Award from the hands of ex-collector Mr. Sagayam. She got Mother Teresa Award from the National Human Rights Organization. She got Singapore Award from State Human Rights Organization. She has got so many awards for her contribution to students' development and social development. But due to shortage of time, I conclude with this. Our hearty welcome, madam, for this technical session, and wish you all the best to achieve more and more awards. Welcome to all. மேம் நான் லீவ் ஆயிக்கலாம்ல? மேடம் நான் லீவ் ஆயிக்கலாம்ல? Welcome to all. I am much thankful for this opportunity to participate in the world record of the largest multinational virtual Confluence hosted by our Tamil Nadu Teachers Education University. Now I am given the topic Impact of Mathematics in Humanities. This humanities includes
தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஷர்மிளா. கலைடாஸ்கோப்புக்குள் கண்ணாடி துண்டுகளை வைத்து குலுக்கி படம் பார்த்தவன் திரையரங்குகளுக்கு சென்று பெரிய திரைகளில் மட்டுமே படம் பார்த்து ரசித்தவன் இன்று கைபேசி வாயிலாகவே தனக்கான படங்களை தானே தயாரித்து வெளியிடும் அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. பலரும் இவ்வாறு முன்னேறியுள்ளார்கள். இவ்வாறாக யூடியூப் வாயிலாக பல்வேறு காணொளிகளை தயாரித்து பிரபலமானவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிதான் வைரல் வலைத்தளங்கள். இவ்வாறு பிரபலமானவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ தமிழ் அமெரிக்கா நேயர்களே, நான் உங்கள் மீனால் மணிகண்டன். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியில் உங்களை ஒரு புதிய நிகழ்ச்சியுடன் சந்திக்க வந்திருக்கேன். ஆமாங்க, காஃபி வித் MM. காஃபி வித் MMனா என்ன யோசிக்கிறீங்களா? காஃபி வித் MMனா காஃபி வித் மீனால் மணிகண்டன். ஆமாங்க, மீனால் மணிகண்டன் வேற யாருமே இல்ல, நானே. இந்த நிகழ்ச்சியில நம்ம பல்வேறு துறைகளில் இருந்து பல ஆளுமைகளை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். அவர்களின் மறுபக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆதலால் நான் வாரந்தோறும் வழங்க இருக்கும் இந்த காஃபி வித் MM என்ற நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned, stay safe. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜய் நான்சி. உலக தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் இணைக்கும் உங்கள் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் வாரந்தோறும் ஒரு புதிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளை கொண்ட தமிழர்கள் தொழில் சார்ந்து புலம்பெயர்ந்து அமெரிக்கா உட்பட அந்நிய நாடுகளை 6ஆம் திணையாக்கி இருக்கிறார்கள். அந்த 6ஆம் திணையிலும் குழந்தைகளுக்கு தாய்மொழி கற்பிக்க பள்ளி திண்ணைகளை அமைத்து தமிழ் பயிற்றுவிக்கிறான். அந்த தமிழ் பள்ளிகளை, பள்ளி நிறுவனர்களை, அமைப்பாளர்களை உலகிற்கு காட்டும் புதிய நிகழ்ச்சி 6ஆம் திணையில் தமிழ் பள்ளி திண்ணைகள். தமிழ் பள்ளிகளை ஆதரிக்க, பள்ளி நிறுவனர்களை, ஆசிரியர்களை ஆதரிக்க வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். உலக தமிழர்களின் ஊடக தளமான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை உங்கள் அமைப்புகளின் ஊடக பங்காளராக்குங்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஜய் நான்சி. வணக்கம் நேயர்களே. அமெரிக்காவின் நம்பர் 1 சேனல் ஆன தமிழ் அமெரிக்கா டிவி உலகமெங்கும் இருக்கும் லட்சக்கணக்கான நேயர்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வருகிறது. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில ஞாயிறுதோறும் சிறப்பு பார்வை என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளோம். தமிழ் அமெரிக்கா டிவியில் வரும் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல அரசியல், சினிமா, விளையாட்டு போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்க போறோம். தமிழ் அமெரிக்கா டிவியில் வாரந்தோறும் வரும் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து ஒருங்கிணைத்து வழங்குபவர் சென்னையில் வசிக்கும் மூத்த பத்திரிகையாளர் இந்தியா டுடே கல்யாண்குமார். இவர் தமிழ் அமெரிக்கா டிவியின் இந்திய தயாரிப்பாளரும் ஆவர். இந்த சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை வாரந்தோறும் உங்களுக்காக அழகாக தொகுத்து வழங்க போறவங்க
ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூடியூபர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்ல சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல சூப்பர் ஆக்டிவா இருக்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் விஜே தான். அவங்க வேற யாரும் இல்ல, நான் தான் சுபத்ரா. மறந்துடாதீங்க, அமெரிக்க நேரப்படி ஞாயிறு தோறும் காலை 11 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம், கிழக்கு நேரப்படி சிறப்பு பார்வை தமிழ் அமெரிக்கா டிவியில் ஒளிபரப்பாகும். மறக்காம சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை பாருங்க. உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களை இணைக்கும் தமிழ் அமெரிக்கா டிவியை தொடர்ந்து ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் தொகுப்பாளினி பிரியா சிவகுமார். உங்கள் குழந்தைகளும் சிறந்த மேடை பேச்சாளராக வேண்டுமா? உங்கள் குழந்தைகளின் பேச்சாற்றலை கண்டு உலகம் பாராட்ட வேண்டுமா? அமெரிக்காவின் முதன்மை தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி குழந்தைகள் மேடை பேச்சு திறனை வளர்க்க பாலகர் பட்டிமன்றம் என்னும் அருமையான நிகழ்ச்சி வழி குழந்தைகளுக்கு அரிய வாய்ப்பை வழங்கி வருகிறது. நான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்ற நிகழ்ச்சியினை நடுவராக தொகுத்து வழங்குகிறேன். வணக்கம், எனது பெயர் கா தீக்ஷிதா. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேச உள்ளேன். வணக்கம், என் பெயர் நேகா. நான் தமிழ் அமெரிக்கா டிவி தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி பிரபாகர். நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், எனது பெயர் அஷிகா. தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் நான் பேசுகிறேன். வணக்கம், என்னுடைய பேரு ராகினி. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலக பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். நீங்களும் நல்ல மேடை பேச்சாளராக வேண்டுமா? என்னை போன்ற குழந்தைகளின் பேச்சு திறனை வளர்க்க தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி வாய்ப்பு தருகிறது. மேடை பேச்சு என்பது மிகவும் தேவையான ஒரு கலை. நாம் வளர்க்க வேண்டிய ஒரு திறமை. இதன் மூலம் நம் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்க்க முடியும். பாலக பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு பெற இன்று www.tamilamericatv.com இணையதளம் வழி பதிவு செய்யுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சி தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி. அத சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சி ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னை போன்ற பள்ளி செல்லும் குழந்தைகளை மறவாமல் தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு கொண்டு பேசுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தொலைக்காட்சியான அமெரிக்கா தொலைக்காட்சியை ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் அமெரிக்கா டிவியை ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாலகர் பட்டிமன்றம் நிகழ்ச்சியினை நேரலையில் பாருங்கள். உங்கள் குழந்தைகளும் பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு பெற www.tamilamericatv.com என்னும் இணையதளத்தின் வழியாக பதிவு செய்யுங்கள்.
கணிதத்தையும் பிரிக்கவே முடியாது. பொருளாதாரம் எங்கெங்க இருக்கோ அங்க கணிதம். ஒரு பட்ஜெட் இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு பட்ஜெட் போட்டாங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் வச்சுதான் அந்த பட்ஜெட் போடுவாங்க. இந்த பொருளாதார நிலவரம் எப்படி இருக்கு, அந்த இது எவ்வளவு குறைவா இருக்கு, எவ்வளவு நிறைவா இருக்கு அப்படிங்கிற அனைத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு நாட்டினுடைய பட்ஜெட். எதுல வரிய கூட்டினா இன்கம் வரும், எதுல குறைச்சா மக்கள் திருப்தியா இருப்பாங்க, இது எல்லாமே ஆல் ஆர் கால்குலேட்டிவ் மேத்தமெட்டிக்ஸ். எவ்ரிதிங் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். Then economics analysis can improve to be beneficial in the numbers that are exercised in the equations of mathematics or the economic models related to with it. The little deformations that are carried in these numbers can present some serious obstacles while apprehending the economic trends. So mathematics is imbibed everywhere. To do humanities, you do not need to understand mathematics. Of course, you don't need to know differential equations to study law, but if you don't care for mathematics, you will be very easily fooled. கணக்குக்கான பொருள் இருக்கா அப்படிங்கறத வேல்யூ பண்ண முடியும். சோ பிறந்த உடனே அதுக்கு 2 பாட்டில் பால் வேணும்னா 1 பாட்டில் பால் கொடுத்தா அதுக்கு வயிறு பசிக்கும். 2 பாட்டில் குடிச்சாதான் வயிறு நிறையும். அப்படிங்கிற போது அந்த கால்குலேஷன் அந்த குழந்தைக்கு தெரியுது. வயிறு நிறையலன்னா அந்த கால்குலேஷனை அது என்ன பண்ணுது, அழுது அதை வெளிப்படுத்துது. சோ இந்த பிறந்த குழந்தையிலிருந்து சாகிற மனிதன் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கால்குலேட்டிவ். மேத்தமெட்டிக்ஸ் rule the world. So psychological part, I'll hand over the session to our Vice Principal, Mr. Anand. He will deal with the topic psychology and mathematics. Anand. சரி இல்ல Thank you, madam. Thank you very much. Good evening to all. Respected Vice Chancellor of Tamil Nadu Teacher Education University
and respected organizing secretary of this, the world record of the longest multinational virtual Confluence, respected principal of Sayyid Amida Arts and Science College of Education, respected convener and respected organizing secretary, good evening to all, and I thank you very much for giving a excellent and wonderful opportunity, because this is the world record event. So I am the one of the participants for the world record event. It's really privilege to me. Thank you very much. First of all, the topic is impact of mathematics in humanities. First, we should know the meaning of mathematics. So my area, specific area is psychology. So my aspect as a psychologist aspect, what is mathematics? What is the meaning and concept of mathematics? For example, this is the time for 5 o'clock. The event completion time is 6 o'clock. So basically, psychological பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி 1 மணி நேரம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் 1 மணி நேரத்துல முடிக்கணும். இப்ப லஞ்ச் பண்ணி ஒரு லஞ்ச் டயத்துல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 மணிக்கு உங்களுக்கு லஞ்ச் டைம் அப்படின்னா நான் 1 வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால கணிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டயத்துல உளவியலும் வேலை செய்யாது, கணிதம் வேலை செய்யாது, கணிதம் ரொம்ப வேலை செய்யும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்று காலத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜினா என்ன, மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன, ரெண்டுக்கு வந்து எப்படி கார்லேட் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கு உளவியலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈவன் நார்மலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கணிதம் என்பது கிராமங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம், சர்வ சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்றையாக இருக்கும் அப்படின்னு. நம்முடைய வழக்குல வந்து ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, கணிதம் கலந்ததாக கிராமத்துல சொல்லடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்று கொண்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, முக்கால் ஊன்றி மூவிரண்டை நோக்கி செல்கையில் 5 தலை நாகம் என்னை தீண்டியதே. எப்படி சொல்றாரு? முக்கால் ஊன்றி மூவிரண்டை நோக்கி செல்கையில் 5 தலை நாகம் என்னை தீண்டியதே அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளவர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆச்சரியத்தோட அப்படியா அப்படின்னு கேட்கிற மாதிரி வந்து, பத்திரதர் புத்திரரின் மித்திரரின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தே அப்படிங்கிறது. புரியுங்களா நான் சொல்றது? சோ இது ஒன்னே வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கணிதம் என்பது எந்த அளவுக்கு பரவி காணப்படுகின்றது. அது ஆர்ட்ஸா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், ஹியூமானிட்டிஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், எவ்ரிவேர் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, நம்முடைய வழக்க மொழிகள் பாத்தீங்கன்னா, சொல்லாடல்ல நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு ரீதியா எப்படி பயன்படுத்தியிருக்காங்க இந்த கணிதத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய உதாரணம் நம் தமிழர்கள். அப்ப முக்கால் ஊன்றி மூவிரண்டை நோக்கி செல்கையில் 5 தலை நாகம் என்னை தீண்டியதே அப்படின்னு ஒருவர் கேட்ட கேள்விக்கு மற்றவருடைய பதில் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கன்னா, பத்திரதர் புத்திரரின் மித்திரரின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கித்தே. இது ஏதாவது புரியுதா? ஏன்னா எல்லாமே கணிதவியல் சார்ந்த மாணவர்கள் தான் இருப்பீங்க. இதற்கான அர்த்தம் தெரியுதா? முதலில் வந்து கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, முக்கால் ஊன்றி 3 கால், முதல் 2 கால் நம்முடைய மனிதர்களுக்குரிய கால், 3வது கால் என்னது? கால் ஊன்றுகோல் அப்படிங்கிறது. அப்ப நான் ஊன்றுகோலை 3வது காலாக என்னுடைய ஊன்றுகோலை பயன்படுத்தி மூவிரண்டை நோக்கி செல்கையில், 6 நோக்கி செல்கையில், இப்ப முக்கால் கால் கொம்பு ஊண்டி நான் 6 நோக்கி செல்கையில் என்ன சொல்றது? 5 தலை நாகம் என்னை தீண்டியது. 5 தலை நாகம் என்பது அப்படின்னா, ஆற்றாங்கரையில் ஸ்லேடையாக நாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருஞ்சி முள் 5 தலை உடையது. அதாவது அது வந்து நெருஞ்சி முள் சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொம்பை ஊண்டி கொண்டு 6 நோக்கி செல்கையிலே நெருஞ்சி முள் என்னை குத்தியது, காலிலே குத்தியது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ரதர் அப்படின்னா என்ன? தசரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. தசதர் 10 ரதர் புத்திரரின். தசரதுடைய புத்திரர் யாரு அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய இருந்தாலும் ராமர் லட்சுமணன் நமக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? ராமர். 10 ரதர் புத்திரரின் புத்திரர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ராமர். 10 ரதர் புத்திரரின் மித்திரர் நண்பர். ராமருடைய நண்பர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு செலக்டா சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விபீஷணன். ராமனுடைய நண்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சத்துரு யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாலி. ஓகேவா? அப்ப வாலி சத்துரு, அவருடைய உடன் பிறந்தவர், ஆனால் அவர்தான் வந்து அவருக்கு எதிரியா இருந்தாரு வாலி அப்படின்னு. அப்ப சத்துருவின் பத்தினியின், வாலியுடைய மனைவி யாரு அப்படின்னா தாரை. பத்தினியின் கால் வாங்கி, தாரையில வந்து பாத்தீங்கன்னா துணை எழுத்து எடுத்துட்டோம்னா என்ன வரும்? தரை. வேற ஒண்ணுமே இல்லை. நான் 6 நோக்கி செல்கையில நெருஞ்சி முள் குத்திருச்சு அப்படின்னா, நீ ஒண்ணும் பண்ண வேணாம் ஐயா,
காலை வச்சு என்ன பண்ணு, தரையில தேய்ச்சிட்டு போயிரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமாக பழக்க வழக்கத்திலும் சரி, பேச்சிலும் சரி, விளையாட்டாகவும் சரி, அனைத்திலும் உளவியல் ரீதியாக அனைத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணிதத்தை பயன்படுத்தியிருக்கார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கூறி, இந்த உளவியல் என்பது கணித உளவியல் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து உளவியல்னா என்ன, வாட் இஸ் சைக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜி refers to the study of human behavior and human relationship அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உளவியல் என்பது மனித நடத்தைகளையும் மனித உறவு முறைகளை பற்றி படிப்பது, மனித நடத்தைகளையும் மனித உறவு முறைகளை பற்றி படிப்பது. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உளவியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கணித ரீதியாக என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிடித்த வரையறை, ஏன்னா கணிதத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி அதோடைய பொருள்லாம் என்ன அப்படின்னு. பட் சைக்காலஜிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உளவியல் அப்படி ரீதியாக உளவியலார் பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, கணிதம் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண காரியங்களை அறியவும் பழக்க வழக்கத்தை குழந்தைகளின் மனதில் நிலைநிறுத்த உதவும் வழியே கணிதவியல். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் a way to settle in the mind of habits at reasoning. Everything is a reasoning சொல்லுவாங்க. காரண காரியம் இல்லாமல் எந்த செயலுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காரண காரியங்களை அறிய பழக்க வழக்கத்தை குழந்தைகளின் மனதில் நிலைநிறுத்த உதவுவதே வந்து முறைதான் வந்து கணிதவியல் அப்படின்னு சொல்றாங்க. காரண காரியங்கள், ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேடம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாங்க, ஹியூமனிட்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து கணிதம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்கப்புறம் வரலாறுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவு கணிதம் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்ல முடியும். காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் தான் சொல்லக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிலாசபர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து தத்துவியலாருங்கிறது எந்த விதத்திலையுமே இல்ல, அவங்க எல்லாத்திலயுமே வந்து தத்துவங்களை கூறக்கூடிய நபர்களா இருப்பாரு அப்படின்னு. இதே சோசியாலஜி ஆஸ்பெக்ட் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிலாசபி இஸ் ஜஸ்ட் அப்ளைட் சோசியாலஜி அப்படிம்பாங்க. சோசியாலஜிஸ்ட் சமூகவியலாளர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பிலாசபி இஸ் ஜஸ்ட் அப்ளைட் சோசியாலஜி, வேற ஒண்ணுல சமூகவியல்ல பயன்படுத்தக்கூடியதான் என்ன சொல்றது தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட கேட்டோம் அப்படின்னா சோசியாலஜி இஸ் ஜஸ்ட் அப்ளைட் சைக்காலஜி, சோசியாலஜி இஸ் ஜஸ்ட் அப்ளைட் சைக்காலஜி. சோசியாலஜி வேற ஒண்ணுல சமூகவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, உளவியல் பயன்படுத்தக்கூடியதான் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய துறையை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தென் பயாலஜிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜி ஜஸ்ட் அப்ளைட் பயாலஜி அப்படின்னா. சைக்காலஜி கேட்டீங்கன்னா பயாலஜிஸ்ட கேட்டீங்க அப்படின்னா சைக்காலஜி ஜஸ்ட் அப்ளைட் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பயாலஜில இருந்தா பயன்படுத்தக்கூடியதான். எப்படி உளவியல் என்பது என்ன, மனிதங்களை பற்றி படிக்கணும்னா என்ன சொல்லுவோம், ஒருத்தர் நல்லா இருக்கான் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம் இப்படி ஆயிட்டானே, இப்படி பண்ணிவிட்டானே, இப்படி முடிவு எடுத்துட்டானே, இப்படி திடீர்னு ஒருத்தர் அடிச்சு விட்டானே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உளவியலில் பாத்தீங்க அப்படிங்கிற முக்கியமாக 2 காரணிகள் நம்ம சொல்லலாம். மரபு ஒன்று, உயிரியல் காரணி ஒன்று. அப்ப உயிரியல் காரணி என்பது முக்கியமாக அப்ளைட் பயாலஜியில் வரதுனால அவங்க என்ன சொல்றாங்க, சைக்காலஜி ஜஸ்ட் அஸ் அப்ளைடு பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க அப்படின்னு. தென் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு கெமிஸ்ட பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜி ஜஸ்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. பயாலஜி எடுத்துக்கிறோம், டிஎன்ஏனா என்ன, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ங்கிறோம், ஆர்என்ஏ ரிபோ ஆக்சி நியூக்ளிக் ஆசிட்ங்கிறோம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பாத்துக்கிறீங்க, அதுல பாத்தீங்கன்னா சைட்டோசின், தைமின், அடினைன், குவானின், சைட்டோசின், அடினைன், தைமின் பாத்தீங்கன்னா பாண்டிங் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஹியூமன் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறது. என்ன ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ, அப்ப குரோமோசோம், இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தவுட் கெமிஸ்ட்ரி பயாலஜி கிடையாது, பயாலஜிக்கல் ப்ராக்டிஸ் பத்தி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு பிசிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிசியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்ளைட் பிசிக்ஸ், இட்ஸ் நைஸ் டு பி ஆன் டாப் அப்படிம்பாங்க. சரி, பிசிக்ஸ் எடுத்துட்டா அதுதான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இது எல்லாம் ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லலாம், ஓ ஐ டோன்ட் பி யூ கைஸ் ஆல் த வே ஓவர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லையா, நீ எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, எங்க இருந்து தொடங்கினாலும் சரி, முடிச்சு வைக்கிறது எங்க வந்து சேரணும், கணிதத்துலதான் சேரணும். ஏன்னா வேற வழி இல்ல, கணிதத்துலதான் சேரணும். சோ அதனாலதான் சொல்றாங்க மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்சஸ். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ குயின் ஆஃப் சயின்சஸ். அப்பயே தெரிஞ்சிருக்கு சொன்னவருக்கு வந்து வேற வழி இல்ல, குயின் சொன்னா தான் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்க இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவி இல்லாமல் குடும்பம் இல்ல. அதனாலதான் என்ன சொல்றாங்க, குடும்ப தலைவியை மையப்படுத்தி குயின் ஆஃப் சயின்ஸ். அனைத்திற்கும், சயின்ஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எவ்ரி திங்
வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற. ஓகே, இப்ப இது எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப சைக்காலஜில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துறது முன்னாடி வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்க்கு சைக்காலஜி எப்படி இம்பார்ட்டன்ஸா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் த மேத்தமெட்டிஷியன்ஸ். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி வந்து எப்படி கணிதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்து கணிதம் வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த லேர்னிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸை கத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், வாட் எவர் எனி டிகிரிஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் இது வரைக்கும் நீங்க படிச்சதுல மேத்தமெட்டிக்ஸ்ல உளவியல் ரீதியாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, காரணி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோட்டிவேஷன். உளவியலில் அதாவது முக்கியமான ஒரு காரணியாக ஊக்குவித்தல் என்பது அதான் மோட்டிவேஷன். வித்தவுட் மோட்டிவேஷன் we are not able to attain our goal அப்படின்னு சொல்லுவோம். அவர் எய்ம், அவர் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம இலக்கை வந்து அடையவே முடியாது வித்தவுட் ஒரு மோட்டிவேஷன் இல்லாம. உங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாஃப் வர்றாரு, நீ பரவாயில்லப்பா நீ அடுத்து பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். பரவாயில்ல எனக்கு இந்த டைம் சம் வரல, நான் அடுத்து வந்து நான் டீச்சர்கிட்ட கேட்டு நான் படிச்சிருவேன், இதனால நான் சோர்ந்து போக மாட்டேன். இட்ஸ் இன்டர்னல் மோட்டிவேஷன்ஸ். நீயாக சுயமாக நீயே வந்து என்ன பண்றது, உன்னை நீ ஊக்குவித்துக் கொள்வது அப்படின்னு சொல்றது. இந்த ஊக்குவித்தல் என்பது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதா இருந்தாச்சு. ஜஸ்ட் ஃபார் ஒரு சும்மா ஒரு ஸ்டோரி சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரீச் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரேக்க நாடு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ரோம் கிரேக்கம் சொல்லிட்டாவே பாத்தீங்கன்னா பல மலைகள் பல மண் எப்படிதான் சொல்லுவாங்க, 7 மலை 7 கடல் அப்படித்தான் படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு கிரேக்க பூமியில ரோம் நகர்ல பாத்தீங்க அப்படின்னா ரோம் நகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குமா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போர் எடுத்து அதுல உள்ள மக்களை ஃபுல்லா கடத்திட்டு வந்து வைப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு கடத்தி போய் வைப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில உள்ள மக்களை ஃபுல்லா கடத்திட்டு வந்து ஒரு 7 மடல் கடை மாதிரி ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. பல குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க, ரொம்ப எல்லாம் வருத்தப்படுறாங்க. அது ஒரு வயது முதிர்ந்தவர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே யோசிக்கிறார், நம்ம மக்களை ஃபுல்லா காப்பாத்தணுமே, இப்படி மாட்டிக்கிட்டமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அப்படியே ஒரு தேடிக்கிட்டு இருக்காரு வேலை பார்க்கும்போது. ஏன்னா இவருடைய வேலையை வந்து பகல்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த குகையில போய் அடிமையாக அடைஞ்சிடணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பி வந்து அவருக்கு கிடைக்குது ஆயுதமாக. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை தூண்டுறாரு. இவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன ஒரு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, இது எப்படி முடியும், பைத்தியங்கிட்டு முடிச்சு போச்சா, வயசாகி போச்சு அப்படின்லாம் மக்கள் வந்து அவர் பாக்குறாங்க. அவரு நம்பிக்கையோடு என்ன பண்றாரு, முழுமையான நம்பிக்கையோடு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாறையை வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நாட்கள் ஆயிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே பாக்குறாங்க, இவர் சோறவே இல்லை. மனது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாரு, குறைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த மாதிரி போகும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துளை இட்டு பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் வந்து உள்ளுக்குள்ள வந்த உடனே அப்பதான் பாக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பூட்டு உடைச்ச கதை மாதிரிதான் கடைசி வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பார்க்கவே மாட்டோம், இது போயிட்டோம் அப்படின்னு. அந்த கடைசி அந்த இடத்த அடையும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மள அதுல பங்கு பெற மாதிரி என்ன பண்ணுவோம், போய் அப்பதான் நம்ம நம்புவோம். அதை நம்ம நம்பிக்கிட்டு என்ன சந்தோஷமா வரும். அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஓடி போய் அப்படி சந்தோஷமா வேகமா உடைக்கிறாங்க. உடைச்சா வெளியில ஒரு பாதை வரும். இந்த முதியவர் ரொம்ப டயர்டா என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே இந்த பாதையில பின்னாடி போயிட்டீங்கன்னா நம்முடைய எல்லை வந்துடும், அங்க போயிட்டா நம்ம மன்னர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு, எனவே நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படிங்கிற. அப்ப நீங்க வாங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல என்னால முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் மனசு சங்கடம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வயதான காலத்திலும் ஒரு முன்மாதிரியாக நம்மளை எல்லாம் வந்து காப்பாத்தணும்னு இறங்கி நின்றுக்க, நம்ம இந்த அளவுக்கு மோசமா இருந்துட்டோமே அப்படின்னு வருத்தத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெண்மணி மட்டும் அவர் பெரியவிடம் வந்து ஏதோ சொல்லி காதில் சொல்லி கையில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து விட்டு கிளப்பி விடுகிறார். நடந்து போகிறார்கள். இரவு பொழுது வந்து விடுகிறது. அந்த எல்லை அடைஞ்சவனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சத்திரம், அந்த காலத்துல சத்திரம் எல்லாம் படிச்சிருப்போம், அது மாதிரி ஒரு சத்திரத்தை வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அங்க போயிடுறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, தங்கிடுறாங்க. அப்படியே நல்லா அசந்துடுறாங்க டயர்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நிசப்தமான அந்த அமைதியா இருக்க இடத்துல டக் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு, ஒரு பயம். எல்லாரும் அப்படியே முழிக்கிறாங்க, எதுவும் அந்த வீரர்கள்லாம் வந்துருவாங்களோ, நம்மளை பழையபடி போய் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட முழிச்சு பாக்குறாங்க. தூரத்துல வந்து ஒரு சத்தம் கேக்குது, டக் டக் டக்குன்னு. அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறீங்க, கற்பனையாவே கொண்டு போய் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த வயது முதிர்ந்தவர் அந்த கம்பை ஊண்டிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம். இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு இதுல டயர்டா முடியாதவர் வந்து எப்படி வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷத்துல எந்திரிச்சு நிற்கும் போது இவர்கள் எல்லாம் தாண்டி கொண்டு அந்த பெண்மணி வரும்பொழுது அந்த முதியவர் காதில் பேசிட்டு வந்தாரு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை கையில கொடுத்தோம். அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக வேகமா பாத்தீங்கன்னா அப்படியே ஓடுறாங்க. அப்படியே சந்தோஷத்துல ஓடி அந்த பெரியவர் காலில் விழுந்துட்டு அவர் கையில கொடுத்த பொருளை வாங்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, அந்த பெண்மணியுடைய குழந்தை. அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க, ஆனந்தமா அழுகுறாங்க. அவ்வளவுதான் ஸ்டோரி. இப்ப ஒரு வயதான காலத்தில் ஒரு பாறையை குடைந்து வழிவகைக்க அளவுக்கு
முழுமையாக உழைத்த ஒரு பெரியவரின் கையில் ஒரு குழந்தையை கொண்டு போய் கொடுத்து விட்டு இந்த குழந்தை வாழ்வதும் இறப்பதும் முன்கையில் என்று ஒரு பெண்மணி கூறிவிட்டு வந்தால் அந்த முதியவரால் எத்தகைய பிரச்சனை உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் தாங்கி தடைகளை உடைத்து வர முடியும் என்றால் அதுதான் ஊக்குவித்தல். அப்பொழுது நம்மால் முடியாதா? நாம் சுயமாக நம்மளை ஊக்குவித்துக் கொண்டாலும் சரி, அல்லது வெளியில் ஒரு நபர் நம்மளை ஊக்குவித்தாலும் சரி, நம்மால் சாதிக்க இயலும் என்ற ஊக்குவித்தல் ஒன்று இல்லை என்றால் நம்மால் கணிதத்தில் எதையும் எட்ட முடியாது. அப்ப கணிதம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், முக்கால் ஊன்றி கம்பு வந்துருச்சு. இங்கேயும் சொன்ன பெரியவர் கம்பை ஊண்டிட்டு வந்துட்டார். அதுபோல் நாம் தடைகளில் தாண்டி நாம் நிமிர்ந்து வருவதற்கு ஒரு கோலாக ஊன்றுவது அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊக்குவித்தல் என்பது மிக மிக முக்கியம். அது உளவியலில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மெச்சுரேஷன்ஸ், முதிர்ச்சி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன் டு லேர்ன். கண்டிப்பாக ஒருவர் அதாவது நான் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதிர்ச்சி என்பது அவசியம். ஏன், எதற்காக, நான் ஏன் படிக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு தேவை கண்டிப்பா இருக்கணும். மெச்சுரேஷன் ப்ரொவைட்ஸ் த நெசசரி லேர்னிங் ரெடினஸ் இன் இண்டிவிஜுவல். எனக்கு என்ன தேவை, நான் என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு எது பயன்படுகிறது என்றால் உங்களுடைய முதிர்ச்சி. இந்த வெபினார் எதற்காக வச்சிருக்கோம்? ஏன் இந்த பிரபஞ்சத்துல கணிதத்துடைய தாக்கம் இருக்கா என்னன்னு ஏன் நம்ம யோசிக்கணும்? நீங்க இவ்வளவு நாள் கணிதம் படிச்சிருப்பீங்க. கணிதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி நான் படிச்சிருப்பேன். பட் கணிதத்துடைய பங்கு அது சயின்ஸ்ல கண்டிப்பா தேவை, முக்கியமாக உள்ளதா இருந்துச்சு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி என்பது அவசியமா இருக்கு. அண்ட் தென் பெர்செப்ஷன், புலன்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்செப்ஷன், லேர்னிங் பேஸ்ட் ஆன் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னிங் பேஸ்ட், உங்களுடைய கற்றல் என்பது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு பாடத்தையும் பத்தி நீங்க கூட பார்க்கக்கூடிய பார்வை என்ன, உங்களுடைய புலன்காட்சி எப்படி இருக்கோ அதுதான். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா பெர்செப்ஷன், அதாவது என்ன சொல்றது, எரர்ஸ் இன் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்செப்சுவல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உங்களுடைய பார்வை என்பது தவறாகிவிட்டால், எனக்கு அந்த டீச்சரே பிடிக்கல, ஏன்டா மேத்ஸ் பிடிக்கல, எனக்கு அந்த டீச்சரே பிடிக்கல, ஏன்டா இங்கிலீஷ் பிடிக்கல, எனக்கு அந்த டீச்சரே பிடிக்கல, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த ஆசிரியர் கதை சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் டீச்சர் அவ்வளவு அற்புதமா நடத்துவாரு, அதனால அந்த ஆசிரியரை பிடிக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பார்வை என்பது, நம்முடைய புலன்காட்சி என்பது எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்து நம்முடைய கற்றல் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஆட்டிடியூட், மனப்பான்மை. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். if people take up learning with positive attitude, then learning becomes interesting. first should be a positive attitude person-ஆ இருக்கணும். நீங்க எப்பவுமே நேரிடை மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் ஆப்டிடியூட், நம்முடைய நாட்டம். லேர்னிங் பிகம்ஸ் ஈஸியர் இஃப் த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங் சச் ஒன்ஸ் ஆப்டிடியூட்ஸ். உங்களுடைய நாட்டம் என்பது எப்படி இருக்கு? மனப்பான்மை, நாட்டம் இரண்டுமே மிக மிக அவசியம். அடுத்தபடியாக தேவைகளை உணர்பவர்களா, நீட்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் நீட்ஸ் ஸ்டிமுலேட் ஆன் இண்டிவிஜுவல் டு லேர்ன். என்விரான்மெண்டல் நீட்ஸ், உங்களுடைய தேவைகளை ஸ்டிமுலேட் பண்றது, உங்களுடைய கற்றலை ஊக்குவித்தலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எதை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு, நான் ஏன் படிக்கணும், நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் கணிதத்தை தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் கணிதம் படிக்கிறேன், நான் இத்தனை டிகிரி எதுக்காக முடிக்கணும், இதோட தேவை என்ன, இந்த சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுது, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரியக்கூடிய ஒண்ணு இருக்கு. அடுத்து முக்கியமா இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. The level of intelligence of the person determines the learning method, rate of learning and nature and amount of the materials learned. நுண்ணறிவு என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கணிதம் கற்பவர்களுக்கு உளவியல் ரீதியாக பயன்பாடு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ உளவியல் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத இப்ப நம்ம கம் டு த பாயிண்ட்ஸ். மெயின் ஏரியா இதுதான். இப்ப நான் இது எல்லாமே சொல்லிட்டேன். இது எல்லாமே ரிசர்ச் படி ஆராய்ச்சி பண்ணி என்னது ப்ரொவைட் பண்ணுது. ஒரு லா, கண்டிப்பா ஒரு ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு த காக்னே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வரையறை கொடுத்திருந்தேன். அதாவது என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் a way to settle in the mind a habits of reasoning அப்படின்னு. அதாவது காரண காரியங்களை அறியவும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இருக்கு. பழக்க வழக்கத்தை குழந்தைகள் மனதில் நிலைநிறுத்த உதவும் வழியே கணிதவியல் சொல்றோம். ஓகே, அதுக்கு முன்னாடி காரண காரியங்களை அறிய அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, த ஹையர் லெவல் ஆஃப் பிளானிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனைகளை தீர்வு கற்றுறதுதான் கற்றலில் ஒரு உயரிய கற்றல். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கக்கூடிய பாங்கு உன்ட திறமை இருக்கு அப்படின்னா அதுதான் உனக்கு கற்றல், முழுமையான கற்பித்தல். அதாவது கற்றலை உடையவர், கற்றலுடைய எல்லையை அடைந்து விட்ட அப்படின்னு சொல்றோம். அப்ப மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் ப்ராப்பரா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் சால்விங்
எபிலிட்டி. பிரச்சனைக்கு என்ன பண்றீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்ன பண்றீங்க, அந்த சம்ம வந்து சால்வ் பண்ணிடுறீங்க. சோ இப்ப ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி சைக்காலஜில பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. சிக்னல் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வரிசையா வந்து ஃபைனலா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. காக்னிட்டிவ் தியரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இது ஒவ்வொன்றையும் எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் என்ன சொல்றது எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல்ல வந்து நிறைய மெத்தட்ஸ், அதாவது என்ன சொல்ற கைண்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி எடுத்து நிறைய இருக்கு. டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சைக்காலஜி, அனிமல் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, நார்மல் சைக்காலஜி, அப்நார்மல் சைக்காலஜி, ஜியோ சைக்காலஜி, ஏன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி, ஆர்மி சைக்காலஜி, இப்படி நிறைய லாட் ஆஃப் சைக்காலஜி பிரான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல முக்கியமா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சைக்காலஜி பாத்தீங்கன்னா இந்த பரிசோதனை உளவியல் என்பது வித் எவிடன்ஸோட ஒரு ப்ரூஃபோட, எதுவுமே ரூல்ஸ் அண்ட் லா இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆப்பிள் தூக்கி மேல போட்டோம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்க மாட்டோம். எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படி நியூட்டன்ல சொல்றதுக்கு தேவை ஒரு ரூல்ஸ் அண்ட் இது வேணும், லா வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்கு விதிகள் நியதிகள் இல்லாமல் எதுவுமே நிறுவனம் செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா விதமான தியரிஸ்க்கும் எல்லா விதமான ப்ரூஃப், ஈவன் ராமானுஜம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஒரு ஃபாலோ அப் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிதிங் சுட் பி எ ஃபாலோஸ் எ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி, பரிசோதனை உளவியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பரிசோதனை உளவியல் மூலமாகத்தான் இப்ப என்னென்னலாம் தேவை, ஒரு மாணவர்களுக்கு என்ன தேவை, கணிதம் கற்பவர்களுக்கு என்ன தேவை, எல்லாம் அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிற விதிகளை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விதிகளை ப்ரூவ் பண்றதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு வந்து அடிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னேன். Intelligence is a act as purpose அப்படின்னு சொல்லுவோம். Intelligence refers to act as purposeful, act purposefully, think rationally and deal with his environment effectively அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நுண்ணறிவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணகாரியத்தோடு செயல்படுதல். எதுவுமே காரணம் இல்லாம செயல்படவே கூடாது. இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கான காரணம் இருக்கணும். நீங்க கேக்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம், நான் உங்களுக்கான விஷயங்களை சொல்றோம்னா நீ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரண காரியாமல் எல்லாரும் பேசுறதுக்குள்ள நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தோ ஆக்ட் பர்பஸ்ஃபுல்லி, காரணகாரியத்தோடு செயல்படுதல். திங்க் ரேஷனலி, பகுத்தறிவா, மனிதனுக்கு வந்து ஆறாவது அறிவு என்ன சொல்றோம், பகுத்தறிவுன்னு சொல்றோம். ரேஷனல் திங்கிங் அந்த ஆறாவது அறிவு. திங்க் ரேஷனலி, பகுத்தறிவோடு கூடிய சிந்தித்தல். அண்ட் ஆக்ட் பர்பஸ்ஃபுல்லி வித் ஹிஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை திறமையாக தேவைக்கேற்ப திறம்பட கையாளுதல். இந்த மூன்றும் இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இந்த மூன்றை நுண்ணறிவு உடையவர்களா எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த உளவியலில் முக்கியமா பேசக்கூடிய நுண்ணறிவு எடுத்துக்கிட்டாலும் சரி இது எதா இருந்தாலும் கணிதம் என்பது இல்லாமல் அறவே கிடையாது அப்படிங்க சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் உளவியல் இருந்து கான்செப்ட் எல்லாம் சொன்னேன். ஏன்னா உளவியலை பற்றி நீங்கள் புரியாமல் எப்படி உளவியலை தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உளவியலுடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் உளவியல் கான்செப்ட் சொன்னேன். இப்ப கணிதத்தை எப்படி படுத்து பாத்தீங்க அப்படின்னா நுண்ணறிவுன்னு சொல்லியாச்சு. நுண்ணறிவு என்ன, நுண்ணறிவுல நிறைய வகைகள் இருக்கு. மேதைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து பாத்தீங்கன்னா கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பசைல் அப்படின்னு சொல்றது, மோரான்ஸ், இடியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிலோ 75 கீழே ஐக்கியம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இதெல்லாம் எப்படி உலகளாவிய இதுல வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கணிதம் வந்து இங்க தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா முக்கியம் நுண்ணறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரி, முக்கியமாக நுண்ணறிவுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த நுண்ணறிவு எப்படி பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. கணிதம் வந்து இங்க பயன்படுது. எப்படி பயன்படுது அப்படின்னா இந்த ஜீனியஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீனியஸ் அப்படிங்கிறது 1% தான். உலகத்துல பாத்தீங்கன்னா 1% மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இது கால்குலேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டடா இருக்காங்க, திறன்மிக்கவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சொல்லுது. சோ வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் இங்க கால்குலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர், திறன்மிக்கவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14% மக்கள் வந்து உலகளாவிய மக்கள் தொகையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சதவிகிதம் என்பது எங்க வந்தது அப்படின்னு தெரியும். அடுத்து ஆவரேஜ், உலகத்தில் சராசரியாக மிக்கவர்கள் வந்து 65% மக்கள் வந்து உலக மக்கள் தொகையில இருக்காங்க அப்படின்னு ஒரு கணித துறை சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் சொல்லவே கூடாது. பேக்வர்ட் சில்ட்ரன், பின்தங்கிய குழந்தைகள் எதுவுமே சொல்ல முடியாது. அவர்கள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கடுத்து அப்படியே வந்துறாங்க. 14%
மக்கள்ல வந்து இருக்காங்க அப்படின்னு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இம்பசைல் மோரான்ஸ் இது எல்லாம் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1% மக்களே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஜீனியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா ஐக்யூ லெவல், அதாவது இன்டெலிஜென்ஸ் கியூசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 and above வந்து ஐக்யூ லெவல் இருக்கணும் அப்படிம்பாங்க. இன்டெலிஜென்ஸ் கியூசன்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சோம்னா கூட மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனவயதை கால வயதால் வகுத்து 100ஆல் பெருக்க கிடைப்பதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். மனவயது கால வயதால் எப்ப பிறந்து எப்ப நம்ம கால்குலேட் பண்றோமோ அது வந்து என்ன கால வயது சொல்றோம். மனவயது என்பது பாத்தீங்கன்னா அதிகபட்ச மெச்சூரிட்டி வந்து எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐக்யூ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டா வந்து ஒரு 16 years old அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 மனவயது. அதுக்குன்னு டூல்லாம் இருக்கு. இந்த வயசுல அவன் எந்த மாதிரி மனநிலையோடு செயல்படுறான், நான் 30 வயசுல உள்ள மாதிரி எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு டூல் இருக்கு. இந்த 100ஆல் பெருக்க கிடைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐக்யூ லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கும் எது பயன்படுகிறது, கணிதம் என்பது முக்கியமாக பயன்படுகிறது. அப்ப கணிதத்தில் ஐக்யூ லெவலை வந்து குறிக்கிறோம் பாத்தீங்கன்னா 140 மேல், 140 இருந்து 120 இருந்து 140, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90 இருந்து 110 எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிலோ 90, அதாவது 82, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 110 அப்படின்னு ஒரு 90 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அடுத்து பிலோ 75 இப்படி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஐக்யூ லெவல்ல வந்து இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணறிவு என்பது கணிதம் இல்லாமல். அப்ப அடிப்படையா உளவியலில் ஒரு நுண்ணறிவை வைத்து மாணவர்களில் யாரு எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்று கற்றலில் பிரிப்பது கூட கணிதம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜில பயன்படுவதாக கணிதம் என்பது உள்ளது. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, உளவியல் சோதனைகள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெர்பல் டெஸ்ட், நான் வெர்பல் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னது சொல் சார்ந்த சோதனைகள், சொல்சாரா சோதனைகள், அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல்பாடு சார்ந்த சோதனைகள் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்படி எத்தகைய சோதனைகள் எடுத்தாலும் சரி கணிப்பு இல்லாமல் நம்மால் வந்து ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட் போட்டு நம்ம கொஸ்டினரை கொடுக்குறோமோ அல்லது செயல்பாடு மூலமா கொடுக்குறோமோ அல்லது ஒருத்தனுடைய மெமரி லெவலை கண்டுபிடிக்கணும், ஆளுமையை கண்டுபிடிக்கணும், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ்கள் 3 பாயிண்ட்ஸ்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்கோரிங் இருக்கும். அதை டேபிள்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம இருக்க முடியாது. அதுலயும் மீன், மீடியன், மோடு, கார்லேஷன்ஸ் இப்படி நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் பயன்படுத்தாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நம்மளால ஒரு ரிசல்ட் வர முடியாது. இப்படி உளவியல் வந்து கணிதம் எப்படி கற்பதன் தாக்கத்தை ஏற்படுத்தாலும் உளவியலில் மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா கணிதம் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமே கிடையாது அப்படிங்கறத நம்மளால வந்து ஆணித்தரமாக கூற முடியும். அப்படிங்கறதா இங்க வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கு. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப மேத்தமெட்டிக்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நமக்கு தெரியுது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்வது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான தேர்வுகளாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக கணிதம் என்பது முக்கியமாக உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணிதத்துறையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த ஒரு பொறுப்பு உள்ளது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடவே இல்லை. ஏன்னா எந்த துறையா இருந்தாலும் அதான் சொல்லிட்டேன், எதுல இருந்து போனாலும் சரி அடுத்து வந்து எங்க கடைசி நிற்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கணிதவியல் துறை தான். அப்படிங்கிற போது இந்த கணிதத்துறையில் மாணவர்கள் ஆசிரியர் வந்து அதனை பொறுப்புணர்ந்து எப்படி இருக்கணும், இன்னும் வந்து மற்ற துறையை சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதத்தின் மேலும் ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவதற்கும் கணிதத்துறையில் சாதிப்பதற்கு தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு எத்தகைய வழிமுறைகளை கூறணும் அப்படிங்கிறது யாரோட கையில இருக்குன்னா உங்களுடைய கையில இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கணிதத்தை புரிந்து என்ன சொல்றது அதோட வந்து ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியான சொல்றீங்கல்ல என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் முக்கியமா தேவை கணிதம் கற்பவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்குவித்தல், மோட்டிவேஷன் என்பது தேவை, ஆர்வம் என்பது தேவை அப்படின்னும் அதோட தேவை என்ன அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி அனைத்திலும் நுண்ணறிவு என்பது தேவை, மனப்பான்மை என்பது தேவை, நாட்டம் என்பது தேவை. இத்தகைய காரணிகளோடு நீங்கள் வந்து எளிதாக ஆனந்தமாக மகிழ்ச்சியா வந்து புரிந்து பிடிச்சு போய் கணிதத்தை கற்றால் வந்து உண்மையிலேயே வந்து கணிதம் வந்து அனைத்திலுமே தாக்கத்தை இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சக்தியாக விளங்குகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத கூறி அதனால வந்து உளவியல் மட்டுமல்ல அனைத்து துறையில் உள்ளது என்னது வரலாறு எடுத்துக்கிடுங்க, மற்ற பாடங்கள் ஏனைய எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, எதுனாலும் சரி இந்த உலகம் வாழ்வது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா கணிதம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனதிற்கு எல்லாமே சந்தோஷம் தருவது வழிபாடுதல், ஸ்பிரிச்சுவலிசம் எடுத்துக்கிறேன், டிரான்ஸ்பர்சனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜி. பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவலிசத்துல போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில்களுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா கணிதம் இல்லாம இல்லை.
நம்ம எத்தனையோ தியரி பார்க்கணும் புத்தார சட்டம். ஆனா அப்பவே வந்து நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மலை மேல் குன்றின் முள் நடுப்பகுதியில என்ன சொல்றாங்க கோபுரத்தோட கோயிலை கட்டி கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து கணிதம் இல்லாம இல்லை. இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அது கணிதம் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய கருவியாக இருக்கின்றது அப்படிங்கிறத கூறிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லு. Thank you very much, sir. The third and final technical session, which is about impact of mathematics is art and culture. I invite Mr. B. Kader Kanisar, Assistant Professor in PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Kilakarai, to introduce our research person. Good evening to everyone. Sir, Introduction to research Dr. B. Selvalakshmi. Dr. B. Selvalakshmi is an Assistant Professor of Mathematics in Department of Mathematics at Syed Hamida Arts and Science College, Kilakarai, Ramanathapuram district. She has completed MSc, MPhil, MAt and PhD. She received her PhD in Mathematics from Allahabad University, Karaikuri. She published 7 research articles in UGC approved international journals. She has presented more than 10 research papers in national and international level seminars and also more than 15 conference seminars and workshops at national and international levels. She has participated more than 10 national and international level webinars to enhance her knowledge and teaching skills. She exposed herself research person to give lecturer seminars in other educational institutions. She is life member of many professional and national bodies. Welcome, madam. May I invite Dr. B. Selvalakshmi to give your technical session on impact of mathematics in art and culture. Welcome, ma'am. Thank you, sir. First of all, I'm very happy to be in this occasion to give a speech. First, I thank the Almighty God to give this opportunity to participate in this world record. Next, I am very happy to be the organizing secretary of this workshop, 3-hour event program in this world record. First, I thank the Vice Chancellor of TNTU and our Chairman Correspondent of Madhamal Sadak Trust, Chennai. And I thank our head of our principal, head of the institution, Dr. E. Rajabuddin, Principal, Syed Hamida Arts and Science College, Kilakarai, to give me this opportunity to host this program. Next, I thank Mr. J. Jeshudare, head of our PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Kilakarai. After that, I thank our coordinator of this program, Mr. K. Vignesh Kumar, and தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் தொகுப்பாளினி பிரியா சிவகுமார். உங்கள் குழந்தைகளும் சிறந்த மேடை பேச்சாளராக வேண்டுமா? உங்கள் குழந்தைகளின் பேச்சாற்றலை கண்டு உலகம் பாராட்ட வேண்டுமா? அமெரிக்காவின் முதன்மை தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி குழந்தைகள் மேடை பேச்சு திறனை வளர்க்க பாலகர் பட்டிமன்றம் என்னும் அருமையான நிகழ்ச்சி வழி குழந்தைகளுக்கு அரிய வாய்ப்பை வழங்கி வருகிறது. நான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்ற நிகழ்ச்சியினை நடுவராக தொகுத்து வழங்குகிறேன். வணக்கம், எனது பெயர் கா தீக்ஷிதா. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேச உள்ளேன். வணக்கம், என் பெயர் நேகா. நான் தமிழ் அமெரிக்கா டிவி தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா.
நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி பிரபாகர். நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலகர் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். வணக்கம், எனது பேர் அஷிகா. தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் நான் பேசுகிறேன். வணக்கம், என்னுடைய பேரு ராகினி. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியின் பாலக பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். நீங்களும் நல்ல மேடை பேச்சாளராக வேண்டுமா? என்னை போன்ற குழந்தைகளின் பேச்சு திறனை வளர்க்க தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி வாய்ப்பு தருகிறது. மேடை பேச்சு என்பது மிகவும் தேவையான ஒரு கலை. நாம் வளர்க்க வேண்டிய ஒரு திறமை. இதன் மூலம் நம் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்க்க முடியும். பாலக பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு பெற இன்று www.tamilamericatv.com இணையதளம் வழி பதிவு செய்யுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சி தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி. அத சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சி ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னை போன்ற பள்ளி செல்லும் குழந்தைகளை மறவாமல் தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு கொண்டு பேசுங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தொலைக்காட்சியான அமெரிக்கா தொலைக்காட்சியை ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் அமெரிக்கா டிவியை ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாலகர் பட்டிமன்றம் நிகழ்ச்சியினை நேரலையில் பாருங்கள். உங்கள் குழந்தைகளும் பாலகர் பட்டிமன்றத்தில் பங்கு பெற www.tamilamericatv.com என்னும் இணையதளத்தின் வழியாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, அமெரிக்காவின் நம்பர் 1 சேனல் ஆன தமிழ் அமெரிக்கா டிவி உலகமெங்கும் இருக்கும் லட்சக்கணக்கான நேயர்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வருகிறது. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில ஞாயிறு தோறும் சிறப்பு பார்வை என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளோம். தமிழ் அமெரிக்கா டிவியில் வரும் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல அரசியல், சினிமா, விளையாட்டு போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்க போறோம். தமிழ் அமெரிக்கா டிவியில் வாரந்தோறும் வரும் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து ஒருங்கிணைத்து வழங்குபவர் சென்னையில் வசிக்கும் மூத்த பத்திரிகையாளர் இந்தியா டுடே கல்யாண்குமார். இவர் தமிழ் அமெரிக்கா டிவியின் இந்திய தயாரிப்பாளரும் ஆவர். இந்த சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை வாரந்தோறும் உங்களுக்காக அழகாக தொகுத்து வழங்க போறவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூடியூபர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்ல சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல சூப்பர் ஆக்டிவா இருக்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் விஜய் தான். அவங்க வேற யாரும் இல்ல, நான் தான் சுபத்ரா. மறந்துடாதீங்க, அமெரிக்க நேரப்படி ஞாயிறு தோறும் காலை 11 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம், கிழக்கு நேரப்படி சிறப்பு பார்வை தமிழ் அமெரிக்கா டிவியில் ஒளிபரப்பாகும். மறக்காம சிறப்பு பார்வை நிகழ்ச்சியை பாருங்க. உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களை இணைக்கும் தமிழ் அமெரிக்கா டிவியை தொடர்ந்து ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஹலோ தமிழ் அமெரிக்கா நேயர்களே,
நான் உங்கள் மீனால் மணிக்கண்டன். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியில் உங்களை ஒரு புதிய நிகழ்ச்சியுடன் சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமாங்க, காஃபி வித் MM. காஃபி வித் MMனா என்ன யோசிக்கிறீங்களா? காஃபி வித் MMனா காஃபி வித் மீனால் மணிக்கண்டன். ஆமாங்க, மீனால் மணிக்கண்டன் வேற யாருமே இல்ல, நானே. இந்த நிகழ்ச்சியில நம்ம பல்வேறு துறைகளில் இருந்து பல ஆளுமைகளை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். அவர்களின் மறுபக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆதலால் நான் வாரந்தோறும் வழங்க இருக்கும் இந்த காஃபி வித் MM என்ற இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்களிடம், குடும்பத்தினரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned, stay safe. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் இது நம்ம பூமி என்னும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி இந்துமதி ஜெயபால். இது நம்ம பூமி. ஆம், இது நம்ம பூமி என்னும் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சி? இந்த பூமியை காப்பதற்காக தினமும் சத்தமின்றி யுத்தம் செய்து கொண்டிருக்கும் ஆளுமைகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறோம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் இந்த புதுமையான நிகழ்ச்சி வாரந்தோறும் வெள்ளி இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் காணொளிகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்யுங்கள். நன்றி. தமிழ் அமெரிக்கா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் ஸ்ரீ பிரியா. நான் உங்கள் அனைவரையும் ஒரு புதுமையான என்றென்றும் புன்னகை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறேன். நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த பல செலிபிரிட்டிஸ் இந்நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க போகிறோம். உலகில் தமிழ் மக்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாய் இணைக்கும் அமெரிக்காவில் நம்பர் 1 தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்கா டிவியை ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். போயம் எழுதணும்னா அதுல பொயட்ரியில கவுண்டிங் போயம்ஸ் எப்படி இருக்கணும், எத்தனை ஸ்டான்ஸா எழுதணும், ஸ்டான்ஸால எத்தனை லைன் இருக்கணும், லைன்ல எத்தனை சிலபிள்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே எதை யூஸ் பண்ணி தான் இருக்குது மேக்ஸ். பியாண்ட் தட் தேர் இஸ் a shape of a poem. ஒரு போயமே கூட ஃபர்ஸ்ட் லைன் பெருசாவும் செகண்ட் லைன் சிறுசாவும் அடுத்து தேர்ட் லைன் பெருசாவும் ஃபோர்த் லைன் சிறுசாவும் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த ஃபார்மேட்ஸ் இருக்கு பாருங்களா, அதெல்லாம் கூட இந்த லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு போயமே வந்து ஷேப் அதை டிஃபைன் பண்றது எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணி தான் சொல்றாங்க, மேக்ஸை யூஸ் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது no event evident connection between mathematics and poetry. அதுதான் நம்ம சொன்னோம். Math is the large reason why certain poems have a rhythmic quality and cadence. rhythmic அப்படின்றப்போ ஒரு வார்த்தையை வந்து ஏத்த இறக்கத்தோட பேசும்போது கூட அதோட இவ்வளோ லென்த் வேவ் லென்த் போகணும், இவ்வளவு வேவ் லென்த் இறங்கணும். ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அதுக்கு வந்து இவ்வளவு சிலபஸ் கொடுக்கணும், இவ்வளவு இது கொடுக்க கூடாது, ரிதம் வந்து இவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது டான்ஸ்ன்றது நார்மலாவே சொல்லவே வேணாம். ஒரு ஸ்டெப் போடணும் வைக்கணும், மியூசிக் வந்து இந்த லெவல் எடுக்கணும் வைக்கணும். ஒரு டான்ஸ்னா ஒரு 2 டான்சஸ் நடுவுல பக்கத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அவங்க ஆடும் போது அவங்க கோஇன்சிடென்ஸா ஆடணும், ஒரே மாதிரி ஆடணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது மேக்ஸ். பிசைட்ஸ் ஜாமெட்ரி நார்மலாவே யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் இன் டான்சிங் ஹேஸ் டு டூ வித் பேட்டர்ன்ஸ். ஒரு பேட்டர்ன் இருக்கணும். ஒருத்தர் ஒரு ஸ்டெப்பும் இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப்பும் போடுறது டான்ஸ்ல வராது. அப்படி பண்ணா அது பேட்டர்ன்ஸா இருக்கும். பேட்டர்ன்ஸ்ல இங்கிட்டு ஒரு ஜென் ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனாலுமே மேக்சிமம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எதை யூஸ் பண்ணின்னு சொல்றாங்க, மேக்ஸ் யூஸ் பண்ணி. த லார்ஜர் நம்பர் ஆஃப் டான்சர். இப்போ ஒரு குரூப் டான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, த மோர் பாசிபிள் ரிலேஷன்ஸ் ஆஃப் லைன்ஸ், ஷேப்ஸ் அண்ட்
பேட்டர்ன்ஸ் அரைஸ் ஃப்ரம் தேர் இன்டராக்டிங் பாடிஸ். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள இன்டராக்ஷன் கரெக்டா கோயின்செட் பண்ணி வந்து நீ கையை பிடிக்கணும், கோயின்செட் பண்ணி நீ வந்து ரெண்டு பேரும் நம்ம கிராஸ் பண்ணணும். இது எல்லாமே எது ஒரு ஸ்டெப். அதே மாதிரி இத்தனை ஸ்டெப் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கூட நம்ம பிராக்டிஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா டான்ஸ்ல. சோ எல்லா இடத்துலயும் எதை யூஸ் பண்றாங்க? மேக்ஸ். ஸ்டார்டிங்னா ஒருத்தரை நிக்க வைக்கிற ஸ்டைல்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. இங்க ஒருத்தர் அங்க ஏனோ தானே நிக்காலுமே அந்த டான்ஸ் வந்து ரசிச்சு பார்க்க மாட்டோம். சோ இப்ப பாருங்க எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இந்த டிஸ்டன்ஸ் சொன்னீங்களா அந்த மாதிரி நிக்கிறது. செகண்ட் வந்து இது சிமெட்ரி. அசிம்டாட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் நம்ம மேக்ஸ்ல. சிமெட்ரிக் அசிம்டாட்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ அந்த இது வந்து இத வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி அவங்க டான்ஸ் பண்றது, ஒரு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நிக்க வைக்கும் போது அது எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இது என்ன ஷேப், நம்ம மேக்ஸ்ல ஒரு ஷேப் வரும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எதுல வருது? மேத்தமெட்டிக்ஸ். எந்த பாருங்க கோயின்செட் பண்ணி நிக்கிறாங்க, ஒரு பேட்டர்னா நிக்கிறாங்க பாருங்க. இதை வந்து பிரிச்சோன்னா இந்த சைடு ஒரே மாதிரி, இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கும். சோ இவங்க இந்த மாதிரி நிக்கிறாங்க. இது எல்லாமே எதை யூஸ் பண்ணிடலாம்னு சொல்றோம்? மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிதான். டான்ஸ்ல மேக்ஸ் இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நம்ம சொல்றது இப்ப டைம் மேனேஜ்மெண்டால ஒரு 4 பாயிண்ட் அந்த அளவுக்கு மேலதான் நம்ம சொல்றோம். இன்னும் ஆனா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அடுத்து ஆர்கிடெக்சர், அல்ஜிப்ரா, geometry, trigonometry all play a crucial role in architectural design. Architects apply these math forms to plan their blueprints or initial sketch designs. இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஆர்கிடெக்சர்ல மேக்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ப்ளூ பிரிண்ட் பண்றதுக்கு, இனிஷியல் ஸ்கெட்ச் டிசைன் பண்றதுக்கு. Since ancient times, architects have used geometric principles to plan the shapes and spatial forms of buildings. ஆர்கிடெக்சர்னா நிறைய பில்டிங்ஸ், இப்பெல்லாம் எவ்வளவோ பல ஆயிரக்கணக்கான பில்டிங் ஹைட் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தேவையான பேஸ்மெண்டம்ஸ் போடுறாங்களா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதான் வந்து நார்மலா ஒரு கரெக்டா பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு ஹைட்டுக்கு பில்டிங் ஏத்துறோம் அப்படின்னா கீழே அந்த அளவுக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டம் போடணும் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் இருக்கும். இத்தனை இவ்வளவு ஹைட்னா இவ்வளவு கீழே பேஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். சோ அப்ப ஆர்கிடெக்சர் வித்தவுட் மேக்ஸ் இல்லைன்னா ஆர்கிடெக்சரே கிடையாது. பாருங்க, அவங்க ஒரு கால்குலேஷன், ஒரு பிளான் அப்ரூவல் போடுறாங்க, ஒரு டிராயிங் ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவாங்க? நம்மளோட இந்த இன்ச், இந்த பிரெத், இந்த வெட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆர்கிடெக்சர் கான்செப்ட் இருக்குது. சோ நான் வந்து இன்னும் நிறைய நம்ம கவர் பண்ணலாம். லாஸ்டா நான் சொன்ன ஸ்டோரி டெல்லிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோரி சொல்லும் போதே நம்ம என்ன நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸ்டோரி டெல் பண்ணும்போது என்ன எடுத்துப்பாங்க? ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதையை சொல்லும் போது ஒரு கோர்வையா சொல்லணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஆரம்பிச்சு இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இது, இவ்வளவு நாள். சோ எல்லாத்துலயுமே ஒரு கதையை சொல்லணும்னா அதுக்கு டைமிங், அதோட வரிகள், இத்தனை வார்த்தைகள் மிகாமல் இருக்கணும். கதை எழுதுறவங்க இத்தனை பக்கங்கள் மிகக்கூடாது, இத்தனை வார்த்தைகள் மிகக்கூடாது, மிகாமல் இருக்கணும், இத்தனை இது. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி டெல்லிங்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிச்சுவாலிட்டி அப்படின்றதுல இந்த சைக்காலஜி பேசினாங்களா அந்த சார், நிறைய அது சம்பந்தமா நிறைய பேசினாங்க. அதனால அந்த கான்செப்டை நான் கொஞ்சம் குவிட் பண்ணிட்டேன். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம மேக்ஸ்ன்னு சொன்னோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது யாரு? நார்மலா மேக்ஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது யாரா இருக்கும்? ராமானுஜன் தானே வருவாரு. அவருக்கு பயங்கர நாட்டங்கள் உண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில. அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. என்னோட மேக்ஸ்ல ஒரு தியரம் நான் எழுதுறேன் அப்படின்னா அது என்னால வருதோ இல்லையோ, ஆனா அதுக்கு முன்னாடியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள் பொதுவாவே. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் முடிவு பண்ணதுனாலதான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு, இல்லைன்னா கிடைச்சிருக்காது. அவர் நிறைய அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதே மாதிரி பித்தாகோரஸும் கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவலையும் கம்பைன் பண்ணி மேக்ஸ்ல நிறைய எழுதியிருக்காரு. ராமானுஜன் நிறைய கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலை யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலும் மேக்ஸுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. ஆத்மார்த்தமா இருக்கணும், ஆத்மான்றதே நம்ம ஸ்பிரிச்சுவல்ல தான் கொண்டு வரணும். ஸ்பிரிச்சுவல்ஸ்ல கொண்டு வரும்போது இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்மளோட இது நார்மலா வந்து மேக்ஸ் இருக்கு. மேக்ஸுக்கும் அதுக்கும் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங்கும் ரிச்சுவலும் நான் ஜஸ்ட் ஓரலா சொல்லியிருக்கேன். இதுல வந்து நிறைய இருக்கு. மேக்ஸ் வந்து எல்லா இந்த யூனிவர்ஸ் நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் நான் என்னோட ஸ்பீக்கர் இதோட முடிச்சாலும் நான் வந்து ஜென்ரலா சொல்லிடுறேன். இதை வந்து சயின்ஸ்ன்னு சொல்லும் போது அதுல ஓரளவுக்கு பாதி ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க. ஹியூமானிட்டிஸ்ல நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஒரு பாகம் ஏதோ என்னால முடிஞ்ச மாதிரி மேலோட்டமா தான் சொல்லி பேசியிருக்கோம். மேக்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து நம்ம கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா எதிலும் மேக்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குது. தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் மேக்ஸ் இருக்கு. மேக்ஸை வந்து நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு பேசி முடிக்க முடியாது. மேக்ஸ் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம்.
ஸோ வந்து டைம் கன்செஷனால நம்ம வந்து என்னோட டாக்கை இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு act as the resource person to deliver my address. Thank you for your valuable talk, ma'am. The first step to receiving an answer is being brave enough to ask a question. So if any of the audience wants to ask questions or doubts to our speakers, you can ask. Anybody want a question? Okay, thank you. Now it's time to wind up our session with express our gratitude for each and everyone in this webinar. I invite Mr. B. Kadir Gani, Assistant Professor, PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Kilakarai, to deliver the vote of thanks. Good evening to one and all. On this beautiful evening, I would like to deliver the vote of thanks on behalf of organizing team, honorable dignitaries and most valuable guests. I'm privileged to propose the vote of thanks on behalf of this extreme institution. I would like to express our gratitude to honorable chief patrons, Sir N. Panchanandam, Vice Chancellor, Tamil Nadu Teachers Educational University. Thank you, sir. And Alhaj S.M. Muhammad Yusuf, Chairman and Correspondent, Muhammad Sadak Trust, Chennai. Thank you, sir. It's my pleasure to thank our patrons, Professor Balakrishnan, Register in Charge, Tamil Nadu Teachers Educational Institute, Chennai. Thank you, sir. And Professor M. Govindan, Controller of Examinations in Charge, Tamil Nadu Teachers Educational University, Chennai. Thank you, sir. And Professor M. Soundararajan, Dean of Faculty, Tamil Nadu Teachers Educational University, Chennai. Thank you, sir. And Janaba SMH Sharmila, Secretary, Muhammad Sadak Trust, Chennai. Thank you, madam. And Janab PRL Hamid Ibrahim, Executive Director, Muhammad Sadak Trust, Chennai. Thank you, sir. And Dr. E. Rajabuddin, Syed Hamida Arts and Science College, Ilakarai. Thank you, sir. It's my pleasure to thank our convener, Mr. J. Jesudurai, at PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Ilakarai. I would like to thank the coordinators, Dr. R. Rajendran, Adjudicator and Founder, World Record Institution. Thank you, sir. And Dr. Mohideen, Finance Director, Powerflow LLC, Dubai, UAE. Thank you, sir. I would like to thank organizing secretary, Dr. T. Sivasakti Rajamal, Assistant Professor, Department of Educational Psychology, and Coordinator, Center for Capacity Building Program and School Teachers, Tamil Nadu Teacher Educational University, Chennai. Thank you, madam. And Dr. B. Selvalakshmi, Assistant Professor, PG Department of Mathematics, Arts and Science College, Ilakarai. Thank you, madam. I would like to thank joint organizing secretaries, Dr. T. Malada, Assistant Professor, Department of Education, Bharatiyar University, Coimbatore. Thank you, madam. I would like to thank our coordinators, Mr. G. Vignesh Kumar, Assistant Professor, PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Ilakarai. Research Department of Mathematics, Government Arts College, Paramakudi, Tamil Nadu. Thank you, sir, for valuable ideas. And Dr. K. Dola Rossi, FC, Principal, CSI College of Educational, Ramanathapuram. Thank you, madam. And Dr. A. Anand, Principal and Assistant Professor of Psychology Educational, CSI College of Education, Ramanathapuram. Thank you, sir. And Dr. B. Selvalakshmi, Assistant Professor, PG Department of Mathematics, Syed Hamida Arts and Science College, Ilakarai. Thank you, madam. And last, organizing committee members,
Miss Sakti, Assistant Professor, PG Department of Mathematics, Sayedham Arts and Science College, Kilakarai, Madam, and Mr. M. Kalaimurgan, Assistant Professor, PG Department of Mathematics, Sayedham Arts and Science College, Kilakarai. Thank you, sir. And Miss R. Logeshwari, Assistant Professor, PG Department of Mathematics, Sayedham Arts and Science College, Kilakarai. Thank you, Madam. And Mr. D. Kadarkani, Assistant Professor, PG Department of Mathematics, Sayedham Arts and Science College, Kilakarai. Thanks a lot. Thank you for everyone. Thank you so much, sir. Thank you, Dr. Selvalakshmi ma'am. Thank you so much. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் சார்பாக சையத் ஹமீது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்காக நாங்க வந்து உண்மையிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷார்ப்பா கரெக்டா 6 o'clock வந்து அது உண்மையிலே ஹேட்ஸ் ஆப் டு யூ. கரெக்டா 3 hours ரொம்ப சிறப்பா வந்திருந்த ரிசோர்ஸ் பர்சன் எல்லாருமே வந்து வேற வேற டைமென்ஷன்ல எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆன்சர் பேசினாங்க, அப்ப எனக்கு குழப்பம் வந்துருச்சு. நான் மறுபடியும் சிஎஸ்சி போய்கிட்டு இருக்கோம் திருப்பின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சன் ரொம்ப சிறப்பா உரையாற்றினாங்க. சோ நீங்க வந்து இந்த நிகழ்வுல பல்கலைக்கழகத்தோட இணைந்து வந்து நீங்க நிகழ்வுல பங்கேற்றதுல வந்து எங்களுக்கு உண்மையிலேயே பல்கலைக்கழகம் பெருமை அடைகிறது. ரொம்ப சிறப்பா நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க. மீண்டும் சையத் ஹமீது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட மரியாதைக்குரிய எல்லாருக்கும் Thank you one and all. ரொம்ப thanks ma'am. Thank you very much. Thank you, sir. அடுத்ததாக இந்த நிகழ்வு வந்து இந்த தளம் அடுத்ததாக இதுடன் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் அடுத்த நிகழ்வு கலாவிஸ் மேடம் கவிதை வானில் மன்றம் அவர்களுக்கு தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம் உங்களுடைய நேம்ல நான் ஹோஸ்ட் வந்து மாத்திடுறேன் மேம். இப்போ உடனே நான் பண்ண சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்த தளம் உங்களுக்காக நாங்க உங்களை பல்கலைக்கழகத்தின் சார்பாக கவிதை வானில் கவிமன்றம் திருமதி கலாவிஸ் மேடம் அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. எஸ், நான் இப்ப மாத்திடுறேன் ஆதித்தன் சார். நான் இப்ப உடனே மாத்த சொல்றேன். வீட்டுல என்னோட சிஸ்டத்துலதான் பாப்பா ஹோஸ்டா இருக்காங்க. இப்ப உடனே மாத்த சொல்றேன். ப்ளீஸ் 1 minute. ஆமா, இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சாட்டர்டேயும் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டான், எல்லா சாட்டர்டேயும். ஆமா, அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
சார் ஆதித்தன் சார், நாங்க மாத்தியாச்சு. யூ ஆர் த ஹோஸ்ட் நவ். தேங்க்யூ ஸோ மச். சார் உங்களோட வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாய்ஸ் கேட்கவே இல்ல, ஆடிபிளா இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ, வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க.
கேட்கல சார். Vanakkam. I'm pleased to be here to give my views on the beginnings of Gopio. Gopio is now about 30 years and relatively is one of the youngest diaspora organization. Though the people of Indian origin or PIOs are among the oldest of the diasporic people spread around the world, we formed only recently as a working group. After the Gopi conference in Canada, we decided to organize the next conference in Mauritius. And this conference was held in 1996. And we had Mr. Dande Bahadur of Mauritius and the society called Human Service Trust helping us. And this was a huge conference. And 280 people from Malaysia attended this conference. In fact, the entire aircraft was us. And during the conference, apart from the academic papers, we were taken around to meet the people, the community there. And we realized that the community is vibrant. They maintain their cultures, they maintain their arts, fine arts, and the best part, they even maintain their language, which is Bhojpuri, which is quite surprising because they were separated from India very far away. And in spite of being in such a distant area, they retained the country. And we found that the country is vibrating with the languages. They are alive and the culture is alive. The religion is quite well maintained. And the good thing is those people could speak both languages. They speak French as well as English, because initially it was a French colony and then later it became an English colony. So there was a huge advantage for us because we can also link the French colonies or the Francophone countries and as well as the English colonies. And at this conference, we decided that every 2 years, that is biannual conference should be held. And it was decided that it should be held in Durban, that is South Africa. And we had a friend called Chris Croco who was willing to work with us. And even this conference, sizable number of foreigners attend, people of Indian origin from various parts of the world, especially in Europe, parts of Malaysia, Thailand, Indonesia, and many other countries. And especially from the African region, there were sizable people from Zambia, Zimbabwe, and Botswana, and all these places. So it was a good, successful conference. And during the conference, we also interacted with the government there, called upon the Prime Minister, and we even proposed that Mauritius should be made as the PIO capital of the people of Indian origin. And in principle, they agreed. And here I must say the Air Mauritius played a significant role to help us transport people everywhere. So the Durban Conference, we also met the governor of that area, and we went and met people in the local locality. So that was the conference in Durban. Gopio, what originally started off as people of Indian origin in Malaysia, is basically from the South India. The Malaysian population is from South India. That is basically from Kerala, Tamil Nadu, Andhra, Telangana, present Telangana, and Karnataka to a smaller extent. And they are all part of the Madras residency, they called then the Madras residency, where they were recruited from these areas as indentured laborers to work in Malaysia in various sectors, in the plantation sector, in the utility sector, in the transport, to lay roads, railroads, roads, bridges, and in the plantation sector basically, and some in mines.
So that's how they were brought in here, and they function as well. But we didn't know. I am probably the second, third generation of the people who came from India, who started clearing the lands and the forest to plant rubber. I'm involved in GoPio since the inception. Prior to GoPio, I was involved in MAYUG, Malaysian Association Indian University Graduate, where this MAYUG organization actually gave birth to GoPio in Malaysia. Since then, I was involved. That means almost 40 years. Okay, 40 years. But talking about GoPio itself, talking about 30 years. Okay, 30 years. GoPio is an international organization that can provide the much needful platform for the people of Indian origin all over the world. And one of the important aspects of GoPio is to actually preserve and promote the common cultural heritage of and the legacy of India. And we also want to do one more important thing is that to harness the potentials and the intellectual resources, skills, and leadership of PIOs to address the global challenges, especially the youth. We need to prepare the youth because the world is changing very fast compared to the days when during the inception of GoPio. And then we have been engaging India in many ways, especially in cultural aspects, temple going, visiting villages, finding our roots. Those were the first years of GoPio's engagement with India. Now we are on the second level of engagement with India, that is looking into entrepreneurship. It was in the year 2017 where I was introduced to GoPio when the first GoPio International Youth Conference was organized. During this conference, my fellow youths from Singapore, Malaysia, Myanmar, South Africa, India participated. So that is when we actually realized that by having this connection worldwide, we can do wonders. It is a great opportunity where we get to hear stories around the globe. We get to know how people live around the globe, but how all these people come under one roof, sharing the same heritage of Mother India. So that is what GoPio is all about. It all started in 1989, mid-89, when someone from New York came over to invite Mayu to participate in this first convention. And three of us from MAYUG. MAYUG is Malaysian Association of Indian University Graduates. Three of us went over to New York on that invitation. The first convention was a grand convention, no doubt, well organized by the Indian Association of America. About over a period of 7 days, it was held for 7 days. Over that period, about 3,000 attended, of course, mostly from USA. But internationally, something like 60 countries participated. Some high-profile people were there, like Prime Minister of Guyana, Chedi Jagan, and active political leaders also were there. We formed the organization to basically network the PIOs. In the early days, or rather when we were founding the society, international organization, there was huge skeptic about the ability to get it together. That it's a voluntary group, no fundings, and that we will be able to pull the Indians together. Now we took the challenge. And by the time the first convention was over, it was very positive, a bit bullish, and we agreed that we'll go around the world and do the promotion.
Immediately, it was also decided the next convention will be held in 1991 in Paris. And the next two, that is Paris, and the next one was in Montreal, drew out a roadmap for the PIO's consolidation. What we realized about being of people of Indian origin and being people of similar nature, where from across the world also, is when we went to study in India, where we met up with people of Indian origin from the different parts of the world. Of course, there were different colonizers of India, whether they could be French, Portuguese, or British. Majority of them, this migration took place from India as indigent laborers or contractual laborers from different parts, different times, and from different places to various designations in the world. Is starting from the Caribbean, from the African continent, to the Asian continent, to extending up to Fiji. In fact, it's quite extensive. It's global thing. But we never knew each other. There is such a thing was existing. People had moved from India to these places until, as I said earlier, we met them as students. So they had a relationship with India, but very depending on from where they come, very few from the Caribbean, reasonably from African continent, like Kenya, Uganda, South Africa, more communication. And Fiji and all that is a bit rare occasions will come across people of Indian origin. Subsequently, after the Coven conference, we decided it's not enough to have just conference, we should have more. So we started on this youth exchange program. And on this youth exchange program, we targeted Mauritius because they have all the facilities there. And the first youth exchange program was held there for about 2 weeks. And about 45 youth from different countries participated. And this brought a good networking of youth together. You know? And good thing is these youth still communicate with each other. Sizable number of them are still in contact with each other. Now, promotion of Gopyo. We travel widely to promote the Gopyo concepts. Especially we traveled to Zambia, Zimbabwe, and then later on we went to Trinidad, Guyana, and Suriname. Very far away places. And these places, including Guadeloupe, you know, these places, they have sizable number of, the only thing like Suriname is a Dutch colony. And you find people speaking Dutch and we don't. And I was surprised even to see sizable number of Indonesians, the Indonesian Malays. So this was an eye-opener for us. And each country had its own unique problems, unique advantages. And just like what we saw in South Africa, the culture was alive. They kept the fine arts so very well. The dances, the songs, extremely like in spite of being apartheid period, and no foreigners were allowed to visit South Africa, but they survived. Although the community is not very big, they're small in number. They are about 10-15% people only, but they have kept the thing twice. So subsequently, after the youth exchange program, we said we should go back to India. And that's how we had this conference in 2001 in New Delhi, and it was supported quite well by our brotherly societies there called ARSP. And one Mr. Baleshwar Agrawal was the convener. Now, at this conference, what's significant is the conference was inaugurated by the Prime Minister of India, Sri Vajpayee ji. And after the conference inauguration, we had a private meeting with him. And one of the good things that happened in this interaction with the Prime Minister is we asked about this PIO card, or we want a card for overseas Indian people of Indian origin. And the good thing that the government of the day did was they agreed to issue these cards for any overseas Indians who can prove that he is from Indian origin with all valid documents. And now it's called OIC, Overseas Indian Citizen Card. So this was a huge breakthrough for all Indians overseas.
because the amount of Indians there are 32 million Indians outside India, and this brought the overseas Indians closer to government of India. And one more thing I must say on part of Malaysia, we have not had a culture center in this country for a long time. At this particular time, we put forth the idea to the Prime Minister, and today we have a culture center in Kuala Lumpur, right in Brickfields, and that was a huge achievement. And the other thing we are talking of, cultural exchange programs, where performers from many countries should come and learn and perform each other. This is how the yoga has been widely spread, and we have societies going into India to learn traditional dances and things like that. And we also talked about education in India. Many of us are people who studied in India to the early days. I did my medical education in India. So we said India is a huge country and there are so many possibilities. And we asked them to give scholarships for people of Indian origin in various faculties. Of course, they said medical faculty will be a very difficult one, but they are willing to open to other things. This is how they gave. Nowadays, they have scholarship even for Ayurvedic college, Unani college. So, and they have a ministry called Ayush Ministry now, promoting all this traditional kind of thing. There are many programs that have been carried out for the past 30 years. Numerous activities we have carried out. I will just highlight some of the activities that still we are carrying out, and then it's very significant to Gopio's growth and our community in Malaysia, especially. We were involved in the activities of bringing in our children for higher education. Basically, we need a lot of opportunities for higher education for our Indian youths. So we wanted to link up with some Western countries. It was not really successful, but so happened we had some cordial relationship with the government of India through our Indian High Commission in Kuala Lumpur. And we started with Vajpayee government, and we started with Pravasi Baradiwas. Before that, we start first one of our convention. IG, Prime Minister, and then we initiated many activities. One of it is Pravasi Bharati Divas, where for 10 years ago it was being held every year, where the congregation of almost 5,000 Indians all over the world will come and congregate in India. And there are many such events that have taken place. First one in Delhi, then followed by Mumbai, Bangalore, Chennai, and so Rajasthan, and so on and so forth. And after Modi ji taken over, now we are having every 2 years once, and due to COVID, this has been delayed. Hopefully, not 22, probably 2023, they may start again those programs. And after Vajpayee government, they have laid out a lot of activities for us, such as in Malaysia, especially such as they have offered us a lot of scholarships for our Indian youths to study in India for higher education. Quite a number of youths has taken up. That is being continued until now. And we also requested cultural center to be set up in Malaysia, because there were 2 or 3 cultural center in Mauritius, and there's one cultural center in Jakarta. And there are other cultural center in some other countries. Then we felt that we have a large PIO community in Malaysia, so we requested. I think about 15 years ago, it has been approved and has been established. Apart from that, of course, we also requested for the green card, they call it. Then they termed it as a PIO card, where you get free visa to go to India. Those has been proven that your parents or grandparents from India. And now it has been converted to OCI card. I think close to 100,000 Malaysian PIOs are holding those cards.
and we encourage more Malaysian PIOs to take up this cuts and take up this advantage. There are many advantages, and quite a number of our Malaysian PIOs have gone into India by investing, buying properties, and so on and so forth. Besides that, we also have a cordial relationship with the government of India, and past about 7 years after Modi ji gone into United Nations, has requested United Nations to declare June every year to be International Day of Yoga. Okay. Since then, every year we carry out yoga activities in Malaysia. The recent one was last June. Last June we had almost a week program for yoga. Unfortunately, it was on webinar on online. But before that, last year also was online. And in 2019, of course, we had some physically. We had some yoga program among the kids, especially Tamil school children. And we also reach out to some of the universities, colleges, and even 1 or 2 Chinese schools. So hopefully that in future we will, next year, if whatever situation permits, probably we can have it physically. We are happy to say that even this year, through online, we reached almost 5,000 students. They have benefited, and certificate has been issued to all these students. We also convinced the government of India not to do anything until Gopio comes back affirmatively that we have networked okay. India supported us on that basis. They didn't intervene at all for the period that it took us 10 years. What we did was, we strategic wise, we said we will focus on common identity of the community around the world. And that was basically culture, traditions, language, and some level of economy. You must be remembered that until then, the diaspora people were strangers to many diasporic settled community around the world. Like, for example, when we started the networking with Mauritius and South Africa, it was a bit of an awkward position in the beginning for both sides. What we did was, to overcome these, we organized international conventions, forums, conferences, regional meets, and that brought the people together, a discussion, and there was a consensus being built up. The excitement also was there. The common string of stories, historical stories, the brief 200 years history of the community who migrated during the colonial period. The common string was very surprising. I'd like to point out one particular incident. There were many. One is when we had a conference in Durban, South Africa. The people there were equally excited with, like we were. An invitation was given to the delegates to attend a wedding. And I think about 30 or 40 people went over there. When they got back, they were so excited. They say the wedding was just same as in Malaysia. Now that kind of incidents of where common cultural activities were there is a strong factor to pull the people together. We had, after Paris one, we had a conference in Montreal, 94. And there we firmed up that we'll have the convention once in 2 years.
We also had numerous number of steering meetings for drawing out the charter in the first 4 years. There were differences. We particularly had differences of the PIO as a community and NRIs, non-resident Indians, as a community. Both form the diaspora, important factors. But the differences were quite strong. We agreed in the process. Finally, it was in Netherlands, one of the university there. And at that meeting, we agreed that we will have 2 GoPOs, parallelly 2 GoPOs. One is New York based, more catering for the NRIs. The other is Mauritius based, catering for the PIOs. And over the years, there were a lot of discomfort, but over the years, we overcome that and we now operate parallelly and in a friendly way. That also has brought out the advantage of it. It's a 2 distinct community, NRIs and PIOs. Were able to focus their activities, their objectives, when they were on their own, like PIOs. The main difference is that the NRIs being fresh, first generation migrants, they were a bit bullish, very forceful in dealing with India. They were very demanding and quite economic orientated. The PIOs were keen for relatively softer. They were keen for a cultural network across the world with the diaspora. And in India, the heritage, they were keen to see that they were acknowledged. Now, these were the main distinctions, and we worked on that, and it has come through. So when we recognize, as we came back as a graduates and started working in Malaysia, we remembered this in our hindsight, that people from India has been moved out to different parts of the world, doing different things. Ultimately, the second or third generation, to continue their education, they have gone back to India. And that gave us the motivation to organize something towards their direction where the people of Indian origin can meet up together. And we, as an organization called Malaysian Association of Indian University Graduates at that time, when we qualified and came back to Malaysia to practice our own field, further on reflecting on this diaspora across the world, we wanted to do something to bring the diasporas together. That is how we embarked on it. Of course, that needs a lot of planning and officially trying to promote an organization. And there were, at that point of time, arbitrarily functioning organization from, say, United States of America, where they called that NRI, that means non-resident Indians who migrated, live in last say half a decade ago, or about 60-70 years ago, as professionals or thing. And they had an organization called People of Indian Origin. They call GoPO USA. And that is when we decided, okay, we must form an organization and start networking with people of Indian origin. So that my other colleagues will highlight on what is the earlier part of this GoPO organization and what has been done towards that. We want to engage India in the business aspect and on the growth, capitalize on the growth of India, because India is doing very well, is under very good leadership now, and India's growth globally as one of the major economic giant
is important, and SPIOs of this country, it is important that we find ways to engage India and capitalize on their growth. There are about 30 over million PIOs all over the world, in more than 100 over countries in the world. What is important is that we need to engage each other, especially in entrepreneurial opportunities and resource sharing for mutual growth. This is something that PIO's countries have not really done yet, and this is the next phase. After having engaged in India, we need to engage in between intra-PIOS countries. Okay, and it is also important that as PIOs, GoPro should be a meaningful representative to Mother India and the rest of the world. It's a diaspora organization. It's a diaspora of Indian people of Indian origin, and we need to really gather ourselves and united and approach the challenges of the future. The mission of GoPro is to bring people of Indian origin in the world together to promote their professional, cultural, and social interests with a view of realizing the maximum potential in the service of global peace, prosperity, and happiness and compassion. Our vision is to establish comprehensively networked PIO community worldwide that collectively preserves and promotes the Indian cultural values, integrity, heritage, and legacy. It is also important that we PIOs, besides engaging Mother India and capitalize on the growth of India, there should be extensive network to do intra-PIO economic activities to create and develop entrepreneurship amongst PIOs for mutual benefit and nation building. Now, this was very supported by the government of India. We are thankful to that. And apart from that, we also told government of India, I think government of India should help the PIOs in times of crisis. Crisis can happen anywhere, any part of the world, just like that. So I think early days of apartheid periods, what's happened in South Africa, but of recent also things that happened in South Africa, in Durban, for example, there was an attack on the Indians there. So we wanted government of India just to keep an eye on these things. Wherever possible, you could help the people of Indian origin. Okay, the other thing that also GoPro did, we wanted more people to travel to each other's countries. For example, early days, I didn't even know where Mauritius was. But today, sizable number of Malaysians traveled from here to Mauritius and to South Africa. So this is because we started the trend, and Air Mauritius was a big support for us. And with this thing, we met the Prime Minister and we asked them whether they can give more landing rights apart from Delhi, whether Air Mauritius can land in Chennai as well as Hyderabad. And this was provided. And the good thing is, sizable number of people, because many people, especially in the French area, there's a country called close to Mauritius, Reunion. Reunion is a French colony still, mostly Tamil people, or not Tamil speaking, Tamil people. They like to go to South India. So it was a big outlet for them where they can just go into South India. Similarly, the Telugu origin people, they like to go to Hyderabad. So this has provided a huge market for the Air Mauritius. Yes, they were making money. And for us, easy travel. And otherwise, they have to fly all the way to Dubai, and Dubai out, There was no proper this thing. And this was very, very well received. And right here, Air Mauritius office is stationed right here. And that's a good thing. And then we subsequently had conferences in Singapore. And we also had conferences right here in 2007 in Kuala Lumpur. And we had regional conferences. Regional conferences were held in Nepal. A very sizable amount of people attended that. And many of us have never even been to Nepal. We realized that the sizable number of PIOs, that means people who migrated from India into Nepal and who are settled there. So it was a good eye-opener for us.
And we made very good networks in India, where we still have lots of friends out there. So this way, I think Gopio has done his job, linking people, And then one of the things we wanted to develop was business links, how businessmen can do business with each other. And I think if you remember, we even had business meetings here. We had showrooms selling things. All the things are promoted. And one of the things we promoted was cultural exchange. And artists from South Africa traveled all the way to Malaysia, and they performed in Malaysia in several occasions. So this was a big eye-opener for us. And we found that there's not much difference between them. Just like how in Malaysia, they maintained the Tamil language. Similarly, the Bhojpuris have maintained their language. And the Gujaratis still speak the Gujarati. So it was a very good eye-opener. And the success story in among the Gujarati communities, how they have done well in African countries. Now, coming to our future vision and all that, of course, we wanted the government, we were the different PIOs from the different countries were dealing with India as something like bilateral one to them, because there was no common entity created at that time. So we wanted to have a common aspirations, common needs and all that, like what we wanted higher education system in India, how to network with all the PIOs together for higher education facilities there. And then we wanted a recognition in India saying that the PIOs as an entity, diaspora must be recognized as a thing like a registered Gopio organization, which is recognized by India as a whole, so that they can network with the whole lot of the PIOs across the world as an entity, not independently with different countries alone. So that we got. Then we wanted some responsible agency in the government to look after the interests of the PIOs across the world, at least to network with them and all that. Yes, that was also done. And we also were looking forward to global organization of people of Indian origin university, either in India or elsewhere. And all these were taken up and the thing, but higher education facilities were enhanced in India through Gopio effort, but the Gopio University is yet into the making. And one of our special demands was that the government in India should recognize the PIO community as a community globally, where there will be a special entry visa or card thing, and which took some time for them to approve, and finally it was approved, and a PIO card for all non-resident Indians and people of Indian origin who are citizens of their respective countries, issued with a PIO card, which is now announced as OIC card, which means Overseas Indian Citizen. That means they are now declared as a citizen of Indian origin overseas. Here, I would like to say personally, almost all of us who did the pioneering work had memorable events, incidents while doing this active work around the world. Most importantly, it makes me very happy is that I bonded a lot of new friends across the countries. Some of them became very personal to us. And we discovered not only the commonness, the differences in country to country of the PIOs also. Like Mauritians, they quite different from us. And the family relations, we got very close to a number of families. So those are memorable things. You know, family events, all wedding, even death. We are partners, parties in that. Youth exchange is a regular event already now.
Youth exchange means you go to India, you send the youth to India, they take care of you for 14 days and get exposed to the Indianness of India. That's a very successful program. And a separate ministry was set up, but the recent cabinet, they decided the best thing to do is have the ministry under the Deputy Minister of Foreign Affairs, which is internal matter of the government of India. We agree to it. So the memorable one is the success story of the first convention in India with number of resolutions successfully implemented. Personally, I feel that the PIOs, especially among the youth, is important for you all to understand. Although we are from the older generation, we have that inkling to be with India, but as time passes, the sentiments towards India may go off. So it's important for younger generation to keep in touch with India, and culturally and also emotionally, especially in terms of the values and what you call religious values there. One of the major experience that I want to share today with you all was when I was with Kopio, when the Pravasi Bharatiya Divas that happened in Ahmedabad after Prime Minister Modi took over. One of the things that he very clearly said, any PIO in any country has any problems, they're always welcome to stay in India. This is something that actually was very astonishing for me, very impressed me a lot, because such words did not come from the previous prime ministers of India. Gopio will have to grow, and it can grow because as far as Indians are concerned, we are very hardworking. We have a lot of values. We taught the world. I always say that anywhere I go. If you see it in the Asian level or Southeast Asia level, you will study the history of all these countries, every aspect, even in Malaysia itself, you see there's a lot of influence of Indian culture and values. So Indians conquered not only the land, they conquered the heart of the people. Because I know some of the places they went, they did not destroy things. They worked with the locals and taught them values, integrity, and the cultural aspect of India, and left them to rule themselves. So, in short, India has once ruled the world, taught the world, and also brought about a lot of changes to the world, and it has influenced many of these communities around the world. Angkor Wat is one example. There's so many other things, the Raja Cholans, even Kadaram in Malaysia. All these are places where the influence of India was there, and influence of Indian culture was there, which actually brought about a lot of changes. What Gopio has done over the years, from 1989 till now, is to spread the concept of linking people. I think that we have done successfully. Now we must go into phase 2. How would you put to good use this linkage, not only with each other, but with government of India or in India itself? India is opening up in huge ways. We should be able to capitalize on that. And either you invest there, or you send your children to study there, or develop whatever things, especially the IT development is high in India. I think we should all pick up on this. So the idea is to help each other. We are here in this country. We are citizens of this country. We are very proud of that. But we are also proud of being of Indian origin. Still many more to come, I believe. There are exciting events or functions, activity that we are planning, so that after this COVID and all that, we should be able to realize that. Ever since 2017, I was actively involved in Gopio Malaysia activities. We organized few Gopio International Youth Conferences, Gopio Malaysia Youth Conferences, and many other programs that brought together the youths of the country and also youths of PIO together. So this is definitely something that we have to look up to about Gopio, because
people can say, what's big deal about Indians getting together? Indians getting together, of course, it can be done in various occasions, be it any cultural occasion. But Gopio is a place where PIOs can actually work together, and that is something rare. Working together is different than just a mere get together. So this is where we actually build relationships. We actually build the corporate culture. We also, everyone in the team actually think for a common purpose, common goal, and work for the goal. This is where we actually develop the leadership skills in ourselves. And for that, we have to thank Gopio Malaysia for providing the opportunity for the youths of the country to learn about themselves and also to network among PIOs in the global, around the globe. So that is the idea of formation of Gopio Malaysia Youth Team. So there is a saying in Tamil which goes, "Kudi Vandal Kodi Nanme." It means that if we are able to connect with many other people, if we're able to live together, we will gain lots of good things. And one of it can be the way we develop ourselves, or business opportunities, education opportunities, or many other things. So that is what Gopio is actually doing. So through these connections worldwide, we are trying to open up more opportunities in all these sectors, be it business, education, or just connection with our friends in the other countries. And for that, I think the challenges that Gopio youths will face in the future is that probably the way to connect with PIOs from around the globe. Of course, now when the world is moving at a very faster pace, we are into this digital era, the Industrial Revolution 4.0. So this is when we actually have to think out of the box to connect with the PIOs all over the globe through this digital world. Here, we should ensure that we are not left behind. In fact, we have to run in pace with the technological advancement. So this is one challenge that the youths, the PIO youths in the country face. So the only solution or the way out is to keep updated with the system, as well as not to forget the heritage, because what's holding us together is the heritage that we are all belonging to, that one culture or that one ancestral root that brings us together. But the medium to bring us together is when we can actually grow. As a Malaysian PIO youth, we have to think Malaysian first. The idea of thinking Malaysian first is that we always have to be proud of the mother nation. So we are definitely the citizen of the country first before thinking about India. But that does not deny that we all belong to one ancestral root, which is Mother India. So number one is to feel belong to the nation. That is what all the PIO youths all over the world have to do. So doing really well in your area of expertise is something that we can do for the mother nation. And by all means, Mother India too will be very happy about it. So India will be one country which actually have sent their kids to all over the world. Whenever their kids or these PIOs do well in their respective country, that is going to bring lots of pride to India. So that is how this PIO network should work. We all should strive to become one of these most successful successful groups in whichever nation we are put to. So that is the idea of this PIO connection. So that is how I see the future of PIO youths. As far as the Indians are concerned, if we look at the history, we never conquered people's land. We always conquered the hearts of the people. That's why until today, we still believe that we will be able to one day be the leaders of this world. And it's also important as PIOs that we come together and create a situation and come to a point where we should relive what we were once before. Because over many, many years, we were colonized, we were invaded. We have lost a lot of our superiority and our capacity. And today,
we have an opportunity in this globalized world to actually come together and get back to where we were before as the world leaders. And in this call, I also want to share that at one time in the ancient time, 25% of the Indian GDP, world GDP was contributed by the Indians. So we have the opportunity, we can do it, because now there are a lot of opportunities, and I believe Gopio can provide the platform. Let's all of us get together in this platform, and together we grow with Gopio and stand tall as proud Indians in this world. Thank you. வணக்கம். அகர தமிழின் தாழ் பணிந்த பகரும் தமிழின் தேன் கொணர்ந்த முன்னோர் வழியில் தடம் பதித்து கொடுத்த தலைப்பில் சரம் தொடுத்து தொடங்குகிறேன் எனது படைப்பை வணக்கம் விடுத்து. நான் சாந்தினி சுப்பிரமணியம், வட மலேசிய பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயிலும் பேச்சுலர் ஆஃப் அக்கவுண்டிங் கணக்கியல் துறை மாணவி. கொடுக்கப்பட்ட தலைப்பானது ஆங்கிலத்தில் How APJ Abdul Kalam Inspire People of Indian Origin Youth in Malaysia. விரிவாக சொல்ல போனால், உலகின் தலை சிறந்த மாமனிதரான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மலேசிய வாழ் இந்திய குடி இளையோர் படைக்கு எவ்வாறாக எல்லாம் முன்னோடியாக இருக்கிறார் என்பதை பறைசாற்றும் வண்ணம் 1 மணி நேர இடைவிடாத சிறப்பு படைப்பு. இந்த படைப்பை வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடியேனுக்கு. இணைந்திருக்கும் அன்பான பெருமக்கள் கவனத்திற்கு இனிதே ஆரம்பமாகிறது கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை பயணமும் அப்பயணம் எவ்வகையில் மலேசிய வாழ் இந்திய இளைஞர்களை இன்ஸ்பயர் செய்ய வைத்தது என்பதை குறித்துதான் நாம் காணப்போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முழு பெயரானது அவுல் பக்கீர் ஜைனுல் அப்தீன் அப்துல் கலாம் எனப்படுவதாகும். 1931ஆம் ஆண்டில் அக்டோபர் 15ஆம் தினம் அன்று பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரம் யாத்திரை மையத்தில் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்தான் கலாம் ஐயா அவர்கள். பின்னர் தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ள சென்னை மாநகரத்தில் வளர்ந்து வந்தார். படகு உரிமையாளரான அவரது தந்தை ஜைனுல் அப்தீன் உள்ளூர் மசூதியின்
இமாம் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது தந்தை வைத்திருந்த படகு ஒன்று, அது ராமேஸ்வரத்தில் இந்துக்களை யாத்திரை அழைத்து செல்ல முன்னும் பின்னுமாய் அலைந்து உழைத்து இப்போது மக்கள் வசிக்காத தனுஷ்கோடியில் தஞ்சம் புகுந்து விட்டது. அவரது தாயாரோ ஆஷியம்மா ஓர் அழகிய இல்லத்தரசி. இந்த சின்ன வீட்டு கூட்டுக்குள் கலாம் ஐயா அவர்கள்தான் 4 அண்ணன்மார்களுக்கும் அக்கா ஒருவருக்கும் கடைக்குட்டி சிங்கமாவார். கலாம் ஐயா அவர்கள் அனைத்து மதங்களையும் எந்த பாராபட்சமும் இன்றி மதிக்கும் மனம் படைத்தவர். அவரது தந்தை ஜைனுல் அப்தீன் பிரார்த்தனைகளில் செல்வம், வயது, சாதி அல்லது மத பிரிவினை இல்லை என்றுதான் கலாம் ஐயா அவர்களுக்கு எப்போதும் கற்றுக் கொடுத்ததுண்டு. கலாம் ஐயாவுக்கு அவரது குழந்தை பருவத்தில் ரமதா சாஸ்திரி, அரவிந்த் மற்றும் சிவபிரகாசம் என 3 நெருங்கிய நண்பர்கள் இருந்து வந்திருக்கின்றனர். இவர்கள் மூவருமே இந்த பிராமண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறான குடும்பங்களிலும் மத சூழல்களிலும் வளர்ந்து வந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்த போதிலிருந்தே அவர்கள் யாவருமே அந்த வேறுபாட்டை ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை. கலாம் ஐயா அனைத்து மதம், சமயம், இனம் மீது வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் பார்க்கும் போது நெஞ்சு குளிர்கிறது. இதை குறித்து பகிரவே நம்மோடு இணையவிருக்கிறார் நண்பர் அன்சார் அலி. வணக்கம் மிஸ் சாந்தினி. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இன்சிடென்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இந்தியன் முஸ்லீம் மாணவன். ஸோ எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் நான் இந்த இன்சிடென்ட் எங்கே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அக்னி சிறகுகள் புத்தகத்தில். ஓகேவா? நான் இந்த இன்சிடென்ட் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நண்பர்களுக்கிடையோ இல்லை யாருக்குள்ளேயோ மத வேறுபாடு பார்க்கவே கூடாது. எனக்கு வந்து நிறையா ஹிந்து நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன் நண்பர்கள் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக தான் பழகிட்டு இருக்கோம். இதுலேருந்து எனக்கு என்ன பலன் கிடைச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, நான் சோகமாக இருக்கும் போதும் சரி, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என் கூட என்னோட ஹிந்து நண்பர்கள், இஸ்லாம் நண்பர்கள், கிறிஸ்டியன் நண்பர்கள் எல்லாருமே மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக எனக்கு உதவி செஞ்சாங்க. அண்ட் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஜெயிக்கும் போது கூட நின்னாங்க, தோக்கும் போதும் கூட தான் நின்னாங்க. நன்றி. அடடா, நண்பர் அன்சார் அலியின் பகிர்வை கேட்கும் போதே அனைவரின் முகத்தில் சிரிப்பு மலர்கிறது. அதாவது இந்த அளவுக்கு ஐயா அவர்கள் வந்து அன்சார் அலி நண்பரை வந்து இன்ஸ்பயர் செய்திருக்கிறார் என்று நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக சிறப்பு இல்லைங்களா? ஆக தொடர்ந்து ஐயாவின் குடும்ப சூழலை பார்ப்போமே. அவரது குடும்பம் நிதி வசதி படைத்தவர்களாக இல்லை என்ற போதிலும் கலாம் ஐயாவும் அவர்களது உடன்பிறப்புகளும் அன்பும் இரக்கமும் நிறைந்த சூழ்நிலையில் மிக அழகாக வளர்க்கப்பட்டனர். குடும்பத்தின் வருமானம் கலாம் ஐயா அவர்கள் ஆரம்ப கல்வி ஆண்டுகளிலே செய்தித்தாள்களை விற்க வேண்டியிருந்தது. குடும்ப சுமையை பாரமாக எண்ணாத தம்மால் இயன்றதை செய்யும் பேராற்றல் கொண்ட ஐயாவின் குணம் இவ்விடத்தில் மிக அழகாக தென்படுகிறது. அவர் தமது பள்ளியின் போது ஒரு சராசரி மாணவராகத்தான் வலம் வருகிறார். இருப்பினும் கல்வி அறிவை மென்மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வலுவான எண்ணத்தை மட்டும் ஒருபோதும் கைவிடவே இல்லை நம் கலாம் ஐயா அவர்கள். அதற்காகவே அல்லும் பகலுமாக அயராது பாடுபட்டார். கடின உழைப்பின் சின்னம் சுயகால ஈடு இணையற்ற கலாம் ஐயாவை ஒட்டி அனுபவம் பகிர வருகிறார் நம் அன்பு தோழி பிரவீனா. வணக்கம் குமாரி சாந்தி. எனக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே நான் ஒரு 8 அல்லது 9 வயது இருக்கும் பொழுது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மறைந்த நடிகர் திரு விவேக் அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஒரு பேட்டி கண்டிருப்பாரு. அந்த பேட்டியை தான் நான் இப்போ பார்த்து கொண்டிருந்தேன். அதுல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்புறம் இன்னும் நிறைய அழகான விஷயங்களை பகிர்ந்திருப்பாரு. அதெல்லாம் இன்னமும் என் மனதில் இருந்து பசுமையா பதிர்ந்திருக்கு. அந்த பேட்டியை காணும் பொழுது நான் அவர் பகிர்ந்து கொண்ட நிறைய விஷயத்த கேட்டேன். அவர் என்ன சொல்வாருன்னா, வளர்ந்து வர குழந்தைகளும் இளைய சமுதாயத்தினரும் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்குன்றது சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாருன்னா, நம்மால் எதையும் செய்ய முடியுன்ற உறுதி எண்ணம் கொண்டவர்கள் தான் இளைய சமுதாயத்தினன்றத ரொம்ப உறுதியா பதிவு பண்ணியிருப்பாரு.
அதை கேட்கும் பொழுது எனக்கு அப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இன்னொன்னு என்ன சொல்வாருன்னா, ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுன்ற எண்ணம் இருக்கும் பொழுது அதை கண்டிப்பா நம்ம செயல்படுத்தி சாதிக்கலான்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருப்பாரு. அதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஆர்ட்ஸ்ல ரொம்ப ஒரு இஷ்டமுள்ள ஒரு பிரியமுள்ள ஒரு பர்சன். எனக்கு முறையா எந்த வகுப்புக்கும் நான் போனது கிடையாது. வரையறதுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு இதை கத்துக்கிறதுக்கு நான் முறையா எந்த வகுப்புக்கும் போனது கிடையாது. ஆனாலுமே சரி, நான் சுயமா கற்றுக்கொண்டு சுயமா எல்லாம் கற்றுக்கொண்டு முயற்சியோடு செயல்பட்டு தான் இன்னை வரையும் நான் நிறைய டிராவிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு ரோல் மாடலா இருந்ததே அன்னைக்கு நான் அந்த பேட்டியை பார்த்த பொழுதுதான். கண்டிப்பா என்னோட ரோல் மாடல் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அவருடைய சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்னமும் எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல எனக்கு என்னுடைய ஆர்ட் சப்ளைஸ், இந்த வரைகிறதுக்கான ப்ரஷஸ், இது எல்லாம் வாங்குறதுக்கு கூட ஃபைனான்ஷியலா நான் ஸ்டேபிளா கிடையாது. நான் என்னுடைய பணத்துல தான் வாங்கணுன்றது என்னோட நோக்கமா இருந்ததுனால என்னால அப்போ வாங்க முடியாத டைம்னு கூட நான் டியூஷன் கிளாஸஸ்லாம் எடுத்தப்போ குழந்தைகளுக்கு, சிறிய குழந்தைகளுக்காக டியூஷன் கிளாஸ்லாம் எடுத்து அந்த பணத்துல ப்ரஷஸ் இதெல்லாம் வாங்கியிருந்திருக்கேன். அதெல்லாம் வாங்கி இன்னமும் என்னுடைய முயற்சியை நான் கொஞ்சம் மேம்படுத்தி இன்ன வரைக்கும் நிறைய பெயிண்டிங்ஸ், டிராவிங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல எனக்கு நிறைய சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. எப்போதுமே இந்த பெர்ஃபெக்டா தான் வரணுன்ற எண்ணத்தை நான் அதை முற்றிலும் இல்லாம நிறைய முயற்சிகள் தான் இருக்கணுமே தவிர வேற எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் கண்டாலும் அந்த ஃபெயிலியர்ஸ் தாண்டி சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றத நான் எப்போதுமே என் மனசுல வச்சுருப்பேன். எவ்வளவு கிரிட்டிசிசம் வந்தாலும் சரி, நம்மளை ஒருத்தவங்க இதை திருத்திக்கலாம் அப்படிலாம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் கண்டிப்பா என்னுடைய டிராவிங்ஸ்ல பெயிண்டிங்ஸ்ல பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்குமே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அவருடைய வார்த்தைகள் இன்னமும் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில அவருக்கு ஒரு டெடிகேஷனா நான் அவரை இன்னைக்கு வரையணும்னு ஆசைப்பட்டு அவரை வரைந்திருக்கேன். அவரை அழகா ஒரு போர்ட்ரேட்டா செஞ்சிருக்கேன். இது அவருக்கு ஒரு டெடிகேஷனா இருக்குன்றது நம்புறேன். நன்றி. அப்பப்பா, அடேங்கப்பா, கலாம் ஐயா அவர்களை நேரில் கண்டது போலவே ஒரு ஓவியம். உங்களது முயற்சியையும் பகிர்வையும் பார்க்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது தோழி. பெரிதும் போற்றுகின்றோம். நன்றி, மிக்க நன்றி.
அடுத்ததாக வாழ்க்கை சக்கரத்தின் தொடர்ச்சியில் கலாம் ஐயா அவர்களுக்கு கணிதம் பாடம் மீது அதிக ஈர்ப்பு உண்டாயிற்று. பள்ளி படிப்புகளில் குறிப்பாக கணிதத்தில் பல மணி நேரம் செலவிட தொடங்கினார் நம் மாமேதை. ராமநாதபுரம் ஸ்வாட் மேல்நிலை பள்ளியில் கல்வி முடித்த பிறகு கலாம் ஐயா அவர்கள் 1954 அப்போது சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் துறையில் பட்டம் பெற்றார். கலாம் ஐயா அவர்கள் 1955 மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க மெட்ராஸுக்கு சென்றார். கலாம் ஐயா அவர்கள் இறுதி ஆண்டில் கொடுக்கப்பட்ட வகுப்பு பணியின் போது காலேஜ் டீன் தனது முன்னேற்றமின்மையால் அதிருப்தி அடைந்திருந்தார். அடுத்த 3 நாட்களுக்குள் கொடுக்கப்பட்ட இறுதி ஆண்டு பணியை முடிக்காவிட்டால் அவரது கல்வி உதவி தொகையை திரும்பி பெறுவதாக அச்சுறுத்தலும் செய்திருந்தார். கலாம் ஐயா அவர்கள் காலக்கெடுக்குள் பணியை செய்து முடித்து டீனை பெரிதும் கவர்ந்தார். இருந்த போதிலும் அவர் தகுதி சுற்றுகளில் 9வது இடத்தை பிடித்ததால் போர் விமானியாக வேண்டும் என்ற தமது கனவை துறக்க வேண்டியிருந்தது. காரணம், தகுதி சுற்றுகளில் முதல் 8 இடங்களை பெறும் ஆட்களுக்கு மட்டுமே இந்திய விமானப்படைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 1960 பட்டப்படிப்பை படித்து முடித்த பிறகு இந்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் கீழ் வானூர்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணி, அதாவது DRDS என்று சொல்லக்கூடிய இடத்தில் உறுப்பினர் ஆன பின் விஞ்ஞானியாக இணைந்தார் நமது கலாம் ஐயா அவர்கள். அவர் ஒரு சிறிய ஹோவர்கிராஃப்ட் வடிவமைத்ததன் மூலம் தமது வேலை வாழ்க்கைக்கு தொடக்க புள்ளியிட்டார். ஆனால் DRDOவில் வேலைக்கு சேர்ந்ததில் ஐயாக்கு அத்துணை மன திருப்தி ஏற்படவில்லை. மறுபுறத்தில் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி, அதாவது ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆன விக்ரம் சராபாய் அவரின் கீழ் பணியாற்றும் இன்கோஸ்பார் குழுவின் ஒரு உறுப்பினராக திகழ்கின்றார். கலாம் ஐயா அவர்கள் 1969 இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு அவர் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலமான SLV-3 திட்ட இயக்குநராக வலம் வந்தார். இது ஜூலை 1980 ரோஹிணி செயற்கைக்கோளை பூமிக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. கலாம் ஐயா அவர்கள் 1965 முதலிலேயே DRDOவில் விரிவாக்கக்கூடிய ராக்கெட் திட்டத்திற்கான பணியை சுயமாகவும் தனியாகவுமாகவே தொடங்கி இருந்திருக்கிறார். கலாம் ஐயா அவர்கள் இந்திய அரசின் ஒப்புதலை பெற்ற பின் மேலும் பல பொறியியலாளர்களை இணைக்கும் திட்டத்தை விரிவுபடுத்தினார். இறுதியில் கலாம் ஐயா அவர்கள் வெற்றிமணி மகுடமும் சூடப்பட்டார். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் ஒருபோதும் துவண்டுவிடக் கூடாது என்பதையே கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை கதை நமக்கு பாடமாக புகட்டுகிறது. இதை பற்றி விரிவாகவே அனுபவம் பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைவது அன்பு நண்பர் சூர்யா. நன்றி சாந்தினி, நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்காக மிக்க நன்றி. அனைவருக்கும் எனது தமிழ் முதற்கண் வணக்கம், முத்தாரமாகட்டும். I wish a very good evening to all those who is participating in this multinational confluence. Okay. ஸோ சாந்தினி, நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நான் அவர் அப்பான்னு கூப்பிடுவேன், கலாம் அப்பான்னு. ஓகே, கலாம் அப்பாவை பற்றி பேசணும்னா எவ்வளவோ பேசலாம். அண்ட் நீங்க இப்போ சொல்ற பாயிண்ட், இப்போ நீங்க இந்த பாயிண்ட்க்கு வரும்போது என்ன கேட்கும் போது இதை நான் என் லைஃப் கூட இப்படி கிட்டையா கனெக்ட் பண்ணிக்கலாம். யாருன்னு சொன்னாக்கா, அவர் கதை எல்லாத்துக்கும் தெரியும். அப்துல் கலாம் அப்பான் கதை யாருக்கும் சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை, உலக மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். நீங்க இப்போ சொன்னது, அவர் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியா ஒரு சயின்டிஸ்ட் ஆகி இங்க இருக்கிறாரு, இந்த நிலைமையில இருந்தாரு. ஓகே, என் லைஃப் நான் எப்படி அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து சின்ஸ் ஐ வாஸ் ஸ்மால் எனக்கு ஒரு பைலட் ஆகணும்னு தான் ஆசை. நான் என்னோட செகண்டரி ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும், பள்ளி பருவம் முடிக்கிற வரைக்கும் ஒரு பைலட் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ என்னோட பள்ளி பருவத்தை முடிச்சுட்டோன்னே ஓகே, இப்போ மேற்கல்வி போகும்போது ஓகே பைலட் ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்.
வந்து எதுவுமே சரியா அமைய மாட்டேது. ஏன்னா இந்த மலேசியா நாட்டுல ஒரு இந்தியன் யூத்தா இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப அடிபட்டு மேல்பட்டு முயன்றுதான் மேல வர முடியும். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கிடைக்கல. மலேசியன் ஏர்லைன்ஸ்ல இருந்து குவார்டர் சிஸ்டம் பிளாக் ஆயிடுச்சு, நீங்க கூற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஏஷியா நிறுவனத்துல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. அதுல போய் சேரலான்னு பார்க்கும்போது வந்து விலை மதிப்பு கட்டணம், the payment for the license வந்து more than 400,000 இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பேர் தி பேமெண்ட். என்னோட ஃபேமிலினாலையும் அந்த கட்டணம் செலுத்துற அளவுக்கு வந்து வசதி இல்லை. அப்போ என்னோட செகண்ட் சாய்ஸ் வந்து இன்ஜினியரிங்கா இருந்துச்சு. சரி இன்ஜினியரிங் செய்யலாம், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டு இது செய்யலான்னு வந்து இருக்கும்போது என்னதான் நான் முடிவு பண்ணிட்டாலும் என் மனசுல வந்து ஒரு அந்த ஆர்வமோ இல்லை இது கத்துக்கணும் அந்த வெறியோ வந்து என்கிட்ட வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்கு முன்ன கலாம் ஐயா பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அந்த டைம் வந்து நான் அவரை பத்தி வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் எனக்கு வந்து இன்னும் தெளிவா தெரிய வந்துச்சு. அவரும் இந்த மாதிரி பைலட்டா வாசப்பட்டாரு, ஃபைட்டர் பைலட்டா. கடைசியில வந்து அவருக்கு அந்த குவாட்டா சிஸ்டம் இதாகி கடைசியா வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து அப்படி சயின்டிஸ்ட் ஆனாரு. ஸோ இது நான் படிச்ச போது அவரு அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய அவரோட கடைசியா இருந்த துறையில வந்து உச்ச கட்டத்தை போய் அடைஞ்சாரு. அவரு நினைச்சிருந்தா வந்து அவரோட கனவை தொலைச்சிட்டு அப்படியே போயிருக்கலாம். பட் அவரோட ஒரு கனவு போச்சு, இருந்த ஒரு விஷயத்த வந்து லவ்வோட செஞ்சாரு. அப்பதான் நானும் முடிவு பண்ணேன், சரி பரவாயில்ல, அது கிடைக்கல, அது கைவிட்டு போச்சு, இதை வந்து நம்ம லவ் பண்ணி செய்வோம். நம்ம வந்து லவ் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது இது பண்றது, அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யற விஷயத்த லவ் பண்ணாக்கா அதுலயும் சாதிக்கலாம். ஸோ இதுதான் நான் கத்துக்கிட்டது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என் லைஃப்ல. இன்னைக்கு வந்து நான் வந்து ஏசியா பசிபிக் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி மாணவனா இருக்கிறேன். இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, பெருமைக்கு சொல்ல, நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன். என் டிப்ளமால என்னோட ப்ரோக்ராம்ல சேர்ந்தவங்கள அந்த இயர் வந்து நான் தான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட், அப்படின்னா டாப் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட். என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டி பெஸ்ட் ப்ராஜெக்டா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு டிராஃபிக் லைட் சிஸ்டம் செஞ்சேன். ஸோ இதுதான் நான் கத்துக்கிட்ட விஷயம் என் லைஃப்ல, இன்ஸ்பயர்ட் ஆன விஷயம். மற்ற யூத்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து நீங்க நினைச்ச உங்க ஆம்பிஷன் வந்து உங்களால மேற்கொள்ள முடியல, நீங்க லவ் பண்ண ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, புதுசா ஒரு விஷயத்த செய்யுங்க, அது லவ் பண்ணுங்க, அதுல வந்து விடாமுயற்சி அது செய்யுங்க, கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு வந்து சக்சஸ் தரும். இதுதான் நான் சொல்லிக்கு வருது. அப்புறம் அப்துல் கலாம் அப்பாக்காகவும் என்ன மாதிரி இருக்கிற யூத்ஸ்க்காகவும் இதுக்கப்புறம் வரப்போற யூத்ஸ்க்காகவும் நான் ஒரு பாட்டை சமர்ப்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ தட்ஸ் கோ. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லாம் புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி நீதான் அன்பின் தலைவா. வெற்றி நமக்கே, அழகிய தமிழ் மகன் நீதானே. நன்றி. அண்ட் சாந்தினி, நீங்க உங்களோட பிரசன்டேஷனை ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. கீப் கோயிங். நன்றி. தேங்க்யூ. அடடே, மிக அழகான குரல் ஐயா. உங்களுக்கு மிக அழகாக பாடினீர்கள். ஐயாவை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை கதை பற்றி சொல்லும் பொழுது எத்துணை ஏற்புடையதாக இருக்கு பாருங்களேன். அந்த அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பயணமானது நிச்சயமா வந்து ஐயாவுடைய ஆசையில வந்து இன்னும் வெகு தூரம் நீங்க பயணிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கு இந்த மாலை பொழுதுல. ஆக தொடர்ந்து ஐயாவோட வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம பார்ப்போமே. 1992 முதல் 1997 வரை கலாம் ஐயா அவர்கள் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகராக
பணியாற்றி வந்த வேளையில் பின்னர் அவர் அமைச்சரவையில் அரசாங்கத்தின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக அமைச்சர் பதவியுடன் 3 ஆண்டு காலம் வரை பணியாற்றினார். 1998 ஆண்டில் நாட்டின் அணு ஆயுத சோதனைகளில் கலாம் ஐயா அவர்களது முக்கிய பங்கு இந்தியாவை ஓர் அணுசக்தி நாடாக உருமாற்றியது. அவரை தேசிய நாயகனாகவும் மிளிரச் செய்தது. அதே ஆண்டில் கலாம் ஐயா அவர்கள் நாடு தழுவிய நிலையில் டெக்னாலஜி விஷன் 2020 என்ற திட்டத்தை முன்வைத்தார். இது 20 ஆண்டுகளில் இந்தியாவை குறைந்த வளர்ச்சி அடைந்த நாட்டு தரத்திலிருந்து வளரும் நாட்டு தரத்திற்கு உயர்த்த தூரநோக்கு செயல் திட்டம் என்று அவர் அறிவித்திருந்தார். இத்திட்டம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்க, பொருளாதார வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தை வலியுறுத்த, சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்த, கல்விக்கான அணுகுமுறையை விரிவுபடுத்த மற்றும் இதர நடவடிக்கைகளின் தரம் உயர்த்த மிக நிவர்த்தியான முறையில் கருத்துகள் உள்ளடக்கி வைக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக கலாம் ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு தம்மை சுற்றி இருப்பவர்களின் மீது தன்னலம் இன்றி அக்கறை கொண்டவர் என்பதை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம். அதற்காகவே அவருடைய அழகிய வாழ்க்கை சம்பவத்தோடு வருகிறார் நண்பர் கஷ்வின். இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த குமாரி சாந்தினி அவர்களுக்கும் இன்று நிகழ்நிலையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நினைவு கூறும் இந்த தருணத்தில் அவரை முன்மாதிரியாக கொண்டிருக்கும் மாணவர் சமுதாயத்தில் ஒருவனான எனக்கும் அவரை பற்றி பேசுவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சிறு வயதில் இருந்தே ஐயாவுடைய வாசகங்களை அதிகமாக கேட்டிருக்கிறேன். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துல அக்னி சிறகுகள் சுயசரிதை புத்தகத்தை கூட படிக்க முயற்சி செய்திருக்கிறேன். ஆக காலப்போக்கில் ஐயாவை பற்றி அறிய அவருடைய நற்குணங்கள் என்னை பெருமளவில் ஊக்கப்படுத்தின. அதில் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தலைவராக ஐயா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதாவது இதற்கு அவருடைய வாழ்க்கை சம்பவங்களே ஒரு சிறந்த சான்றாக சொல்ல முடியும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்துல ஐயா அவர்கள் பணிபுரிந்த சமயத்தில் அவருக்கு கீழே நிறைய விஞ்ஞானிகள் இருந்தாங்க. அதில் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளை கண்காட்சிக்கு அழைத்து செல்வதாக உறுதி அளித்திருக்கிறாரு. அதற்காக ஐயாவிடம் 5:30 மணிக்கே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று விடுப்பு கேட்டிருக்காரு. ஐயாவும் வழங்கி இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா, 8:30 மணி போலதான் அவர் உணர்ந்திருக்கிறாரு. வேலை காரணமாக மும்முரமாக அவர் வேலையில் ஈடுபட்டிருந்த அந்த சமயத்துல குழந்தையை அழைத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி அவர் முற்றிலுமாக மறந்து விட்டார். சுற்றி முற்றி பார்த்த போது ஐயாவையும் அங்கு காணவில்லை. தன்னுடைய பிள்ளையை ஏமாற்றி விட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட அவரு வீட்டிற்கு போறாரு. ஆனா அங்க பார்த்தா பிள்ளைகளை காணவில்லை. உடனே மனைவியிடம் கேட்கிறாரு, எங்கே குழந்தைகள் அப்படின்னு. அதற்கு மனைவி சொல்றாங்க, உங்களுடைய மேலாளர் தான் 5:15 வீட்டிற்கு குழந்தைகளை கண்காட்சிக்கு அழைத்து சென்று விட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோனே விஞ்ஞானி அவர்கள் அதிர்ச்சி அடைகிறாரு. காரணம், இவர் வேலையில் மும்முரமாக இருந்த அந்த சமயத்துலதான் ஐயாவிற்கும் வேலை பளு இருந்திருக்கும். இருந்த போதிலும் அவர் இவரை கவனித்திருக்கிறார். இங்கே தான் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து செல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அக்கறை ஐயாவிடம் இருந்திருக்கிறதுனாலதான் அவரே நேரா அந்த குழந்தைகளை அழைத்து சென்றிருக்கிறாரு. ஆக இந்த சம்பவத்திலிருந்து நம்மளால என்ன தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல தலைவராக இருக்கும் பட்சத்துல நமக்கு கீழே உள்ளவர்கள் மீது அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம். இந்த ஒரு சம்பவம் என்னை பெருமளவில் தாக்கி இருக்கின்றது. உதவி செய்ய வேண்டும் போன்ற நல்ல சிந்தனைகளை எனக்குள் விதைத்தது ஐயா தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைனா நம்ம அங்க நிற்கும் பொழுதுதான் அங்க அவர்களுக்கும் நம் மீதான ஒரு பற்று அதிகரிக்கின்றது. ஆக தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதுவதே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்பதை ஐயா அவர்கள் நிரூபித்திருக்கிறாரு. இது போன்ற பல நற்குணங்கள் நாம் ஐயாவிடம் இருந்து கற்று அதை கடைபிடித்தாலே வாழ்க்கையில நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும். தலைவர் ஒருவருக்கு தன் வேலை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் என பார்த்தால், கலாம் ஐயா இங்கு நமக்கு வேறொரு கோணத்தில் தலை சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறாரே, நினைக்கவே பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக இது மிகவும் சிறப்புக்குரிய எடுத்துரைப்பு என்று நான் கூற வேண்டும். ஆக இதை தெரிவித்த நண்பர் கஷ்வினுக்கு நன்றி.
தொடர்ந்து கலாம் ஐயா அவர்கள் DRDOவில் பணிபுரிந்த போது உடைந்த கண்ணாடி துண்டுகளை கட்டிடத்தின் சுவரில் வைக்கும் ஆலோசனை முன்வைத்த போது உடனே அதை நிராகரித்தார். ஏன் என்று பார்த்தால் அது சுவரில் அமர்ந்திருக்கும் பறவைகளை காயப்படுத்தக்கூடும் என்பதன் காரணமாக. ஆக இவ்விடத்தில் அவருடைய மனித நேயம் மிக அழகாக சித்தரிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதுதான் ஐயாவின் மிக உண்மையான சுயரூபம். இதை பற்றி படைப்பு வழங்கவே நம்மோடு நண்பர் ஒருவர் இணையவிருக்கிறார். உங்களை போல நானும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வணக்கம் சாந்தினி. உயர் திரு APJ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி உரையாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில நானுமே கூட சில தெரிவுகளை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் பேச போவது எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதம், அதாவது மனிதாபிமானம், மனித தன்மை, மனிதத்துவம் என பல பெயர்கள்ல நாம் அழைத்தாலுமே அதற்கான உணர்வு ஒன்றுதான். நான் படித்ததில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஐயா அவர்கள் குடியரசு தலைவராக இருந்தபோது ஒரு மாணவி அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது விஞ்ஞானி, தமிழன், இந்தியன், மனிதன், இந்த 4 பரிணாமங்களை ஐயா கொண்டிருக்கின்றீங்க. இதுல எது உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயாவின் முதல் பதில், கனவும் யோசிக்காம அவர் சொன்ன பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தா, மனிதன். ஏனென்றால் மனிதனுக்குள்ளதான் இந்த மூவரையும் காண இயலும் அப்படி என்று ஐயா தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். பலமான தேசம் உருப்படுவதற்கு மனித தன்மை நிறைந்த மனிதர்கள் அவசியம் என்ற திட்டத்தையும் கொள்கையையும் முன்வைத்தவர் அவர். மேலும் மதங்கள், இனங்கள் என்ற பேதங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அதனோட இருக்கும், இது எல்லாத்தையும் தள்ளி வைத்துவிட்டு அதனோட இருக்கும் மனிதத்தை பார்த்த மனிதர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உதாரணமாக தியாகராஜர் கீர்த்தனைகள், அதை மெய் மறந்து ரசித்தவர். அதையும் கடந்து திருக்குறானின் வரிகளில் இறைவனை குரலை கேட்டு உருகிய மனிதர் அவர். மதங்களை காட்டிலும் மதம், இனம் என இந்த பேதங்களை கடந்து அனைத்திலும் உயர்ந்தது மனிதாபிமானம், மனிதம் என்று நம்பி அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ்ந்தவர் ஐயா திரு APJ அப்துல் கலாம். தனது குறிப்புகளிலும் கூட ராமேஸ்வரன் நினைவுகளை பற்றி பகிரும் பொழுது அந்த தருணங்களில் ஒன்றை பகிர்ந்திருந்தார். அதாவது அங்கிருந்த மத ஒற்றுமையையும் சகிப்புத்தன்மையையும் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்தார். தான் இருந்த தாய்மண், அதாவது இந்திய தேசத்தில் அது வல்லரசு ஆக வேண்டும், வல்லரசாகும் தகுதியை கொள்ள வேண்டும் எனில் அங்கிருக்கும் இளைஞர்கள் மனிதாபிமானம் கொள்ள வேண்டும் என மனிதத்தை படிப்புரையாக பரப்பினார் ஐயா திரு அப்துல் கலாம். மக்களுக்குமான மக்களின் ஜனாதிபதியாக கொண்டாடப்பட்டார். மறைந்தும் கூட இன்று வரையிலும் மகத்தான மனிதராக கொண்டாடப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதையெல்லாம் கடந்து பார்த்தோமே ஆனால் அவரின் பெயரை, அதாவது அப்துல் கலாம் என்ற பெயரை தாங்கிய அமைக்கப்பெறும் அமைப்புகளாகட்டும், இயக்கங்களாகட்டும், எதுவாக இருப்பினும், எந்த செயல் திட்டமாக இருந்தாலும் அதன் சாரம், அதன் நோக்கம் என்னவாக இருந்தது என்று பார்த்தால் கண்டிப்பாக மனிதநேயம் வளர்ப்போம், மனிதம் காப்போம் என்ற சாரத்தை தாங்கிதான் இந்த அனைத்து அமைப்புகளும், அனைத்து செயல்பாடுகளும் முன்வைக்கப்பட்டன, செயல்படுத்தப்பட்டன. மனிதம் உயிர் கொண்டு அப்துல் கலாம் என்ற அற்புத உருவமாகியது என்றும் நான் படித்திருக்கின்றேன். என் வாழ்வில் அவரின் மனிதம் ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்று பார்த்தால், வேதங்களை கடந்து, அதாவது நான் மலேசியாவில் வசிக்கும் ஒரு மாணவி என்று பார்க்கும் பொழுது பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு இது. அப்படி அவ்வகையில் பல்லின மக்கள் வாழ்க ஒரு நாடில் வாழும் பொழுது மதம், இனம் என்ற பேதங்களை தள்ளி வைத்துவிட்டு அவர்களோட இருக்கும் நற்பண்புகளையும் அவர்களின் நல்ல நல்ல கற்றல்களையும் நான் தெரிந்து கொண்டேன். அவர்களின் இனம், மதம் எனக்கு முக்கியம் அல்ல, அவர்கள் எனக்கு கொடுக்க போகும் கற்றல் தான் முக்கியம் என்பதை ஐயாவின் வாழ்வின் வழியாக நான் அறிந்து கொண்டேன். அந்த பண்புகளை நானும் போற்றி கற்றுக்கொண்டேன். அதையும் கடந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எடை குறைவான செயற்கை கால்களை உருவாக்கி கொடுத்த மாமனிதர் ஐயா திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். அதாவது ஏவுகணை, அணுசக்தி என அவரது அனைத்து படைப்புகளும் விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்னமும் தன்னிலை மறக்காது தன்னை சுற்றி இருப்பவர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மனிதர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் பயன்பெற வேண்டும், மானிடம் பயனுற வேண்டும் என்ற இந்த முன்னெடுப்பை அவர் முன்னெடுத்து வைத்தார். மனிதர்களையும் மனதில் கொண்டு செயல்பட்டவர், விஞ்ஞானத்திலும் மனிதத்தை உணர்த்தியவர் ஐயா அவர்கள். என் நண்பரின் பகிர்தல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்னவென்று பார்த்தால், அவர் சின்ன வயதிலிருந்து மாமிசத்தை தவிர்த்தவர். அப்பொழுது அதற்கு கரணியம் அவருக்கு பணப்பற்றாக்குறை இருந்ததனால் அசைவ
உணவு வாங்க இயலாத தருணம் அது. ஆக அவர் சைவ உணவை வாங்கி உண்டு கொண்டிருந்தார். நாளடைவில் குடியரசுத் தலைவராக இருப்பினும் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக ஆயினும் கூட அவர் சைவ உணவுதான் உண்டார். கரணியம் பிற உயிர்களை கொன்று தான் வாழக்கூடாது என்ற விவேகானந்தர் இன்னும் பல சான்றோர்களின் வழி அவர் வாழ்ந்ததினால்தான். இந்த வேளையில் அவரை நான் நினைவு கூர்வதற்கு வாய்ப்பளித்த அனைவர் சபாஷ். மனித நேயத்தையும் கலாம் ஐயாவையும் பற்றி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்த இது எம்மாதிரியான மாற்றத்தை நம் தோழரின் வாழ்க்கையில் கொண்டு வந்தது என்பதை பற்றி மிக அழகாக சொல்லிருக்கிறார். பிரமிக்கிறேன். நன்றி நன்றி. இதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியான NTA பதவி விலகும் குடியரசுத் தலைவர் கோச்சரில் ராமன் நாராயணனுக்கு பிறகு கலாம் ஐயாவை முன்வைத்திருந்தது. கலாம் ஐயா அவர்கள் முஸ்லிம் என்ற போதிலும் இந்து தேசியவாத இந்துத்துவா தேசிய ஜனநாயக கூட்டணியால் நியமிக்கப்பட்டார். மேலும் முக்கிய எதிர்கட்சியான இந்திய தேசிய காங்கிரசும் கூட அவரது வேட்பு மனுவை வெகுவாக முன்மொழிந்திருந்தது. கலாம் ஐயா அவர்கள் மிக எளிதான முறையில் தேர்தலில் வெற்றி பெற்று ஜூலை 22ஆம் ஆண்டில் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். சொல்லும் போதே மெய்சிலிருக்கிறது ஐயா அடியேனுக்கு. கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அங்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஐயா எவ்வகையில் பயன்படுத்தினார், அது எவ்வாறு மலேசிய இந்திய இளைஞர்களை இன்ஸ்பயர் செய்தது என்பதை குறித்துதான் காணப்போகின்றோம். Hi Shakti. So to add on to your point, as you stated, எனக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நான் ஆரம்ப கல்வியில் ஒரு தமிழ் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே தெரியும். நாம் சென்றிருந்த ஒரு அறிவியல் போட்டியின் போது எங்கள் குழுவிற்கு அப்துல் கலாம் குழுவினர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எங்களுக்கு அப்துல் கலாம் பற்றி அவரோட வாழ்க்கையில நம்ம அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமானது. எந்த இடத்துல இருந்து நம்ம போனாலும் எவ்வளவு உயரம் நம்ம தொட்டாலும் நம்ம எந்த இடத்துல அடையாளத்தையும் ஒரு பின்னணியும் மறந்துவிடக் கூடாது என்பது அவரோட வாழ்க்கையில குறிப்பாக ஒரு சூழ்நிலை எனக்கு தேவைப்படுகிறது என்னவென்றால், அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் பிரசிடென்சியல் கேஸ்டாக 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். அவர் அதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் கேரளாவில் ஒரு பகுதியில் சயின்டிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அறிமுகமான 2 நண்பர்களால காலடி தைப்பவர், அதாவது ரோட் சைட் கோக்கர் ஒரு ஹோட்டல் ஓனர், ஹோட்டலுக்கு உரிமையாளர், அவங்க இருவரும் பிரசிடென்சியல் கேஸ்டாக because they were their friends, even if it became a scientist. நம்ம அடைந்தாலும் நம்ம எந்த இடத்துல நம்ம யார் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து அவங்க நம்ம மறந்துட கூடாது என்பது அவர் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கணும். மேலும் அவர் வாழ்க்கையில நான் பார்த்த விஷயத்த எது வாழ்க்கையில நான் அவரோட அறிவியல் தூர நோக்கு சிந்தனை, அவர் குறிப்பிட்ட ஒரே வந்தால் ஃபியூச்சர்ல அதாவது இன்ஜினியரிங், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் போன்ற துறைகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் தேவைப்படுகிறது, உருவாக்க வேண்டும். இதன் மூலம் சிறு வயதிலிருந்து ஸ்டெம் துறையில் எனக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. இன்று ஒரு மலேசியாவிலே ஒரு யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில நான் பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற துறையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு காரணமானது சிறு வயதிலிருந்தே அப்துல் கலாம் மீது அளவு கிடைத்த பற்று என்றுதான் கூற வேண்டும். அவரை போலவே நானும் அறிவியல் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும், மேலும் அறிவியல் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இன்று நான் அந்த துறையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை போலவே மேலும் பல இளைஞர்கள் தங்களின் வாழ்க்கையில் பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள் என்ற நம்புகிறேன்.
சாதுவாக பேசினாலும் ஆளும் புதிந்த பதிவு நண்பா. கலாம் ஐயா வழியில் நீங்களும் அறிவியல் துறையில் சிறந்து விளங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இளைஞர்கள் சிலர் குடியரசுத் தலைவர் கலாம் ஐயாவை சந்திக்குமாறு கோரிய போது கலாம் ஐயா அவர்கள் இளையோர் படைக்கு தமது விலை மதிப்பற்ற நேரத்தை வழங்கியது மட்டுமல்லாது அந்த இளைஞர்கள் கொண்டிருந்த யோசனைகளையும் கவனமாக உன்னித்து கேட்டார். குடியரசுத் தலைவர் என்ற முறையில் நாட்டின் பெரும் குடிமகன்களை சந்திப்பதற்கான கோரிக்கைகளை கலாம் ஐயா அவர்கள் அலுவலகத்தில் அடிக்கடி இளைஞர்களிடத்திலிருந்து கிடைக்க பெறும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தமது தனிப்பட்ட அறைகளில் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களை சந்திப்பது மட்டுமல்லாது அவர்களின் யோசனைகளை முறையே உள்வாங்கிக் கொள்வது அதிகமாக நடந்திருக்கிறது. சில சமயங்களில் அத்தகைய இளைஞர்கள் தாங்கள் விவாதித்த கருத்துகளின் நிலை குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கு தொடர்பு கொள்ளும் அளவிற்கு இளைஞர்களின் யோசனைக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் கலாம் ஐயா அவர்கள். ஐயாவின் இக்குணம் எப்படி நண்பர் சரணின் சிந்தனையை மாற்றியது என்பதை தெரிந்து கொள்வோமே. ஆம், உங்களுக்காக பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம் சாந்தினி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமையும் இளைஞர்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது இன்றியமையாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுடைய கருத்துக்களுக்கும் அவருடைய ஐடியாஸ்க்கும் நிறையவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இதை பத்தி சொல்றப்ப அவரை பத்திய நிறைய புத்தகங்களை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்க்குறப்ப ஏபிஜே அப்துல் கலாம் டர்னிங் பாயிண்ட்ஸ் ஜெர்னி டுவர்ட்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற புத்தகத்துல இளைஞர்களோட கருத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே பறைசாட்டிருக்காரு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இளைஞர்களுடைய கருத்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் அதுல தெளிவாகவே விளக்கியிருக்காரு. அது மட்டுமின்றி இப்ப மேற்கொண்ட சில விஷயங்கள் அவரோட நேர்காணல்கள் பாக்குறப்ப இளைஞர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கான நேரம் ஒதுக்குறதுல அவர் ரொம்பவே விருப்பம் காட்டுறாரு. இதுல என்ன தெரிய வருதுன்னா, இளைஞர்களுடைய பங்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் நம்ம ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அது மட்டுமின்றி என்னை போன்ற இளைஞர்களுக்கு வாசிக்கும் பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு சிறந்த இளைஞர் தலைவனாகவும் இல்லை வருங்கால தலைவர்களா வர்றதுக்கு வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தெளிவாக சொல்றாரு. அவர் எழுதின 15 புத்தகத்திலையும் இளைஞர்கள் படிக்கணும் அப்படின்ற விதத்துல ரொம்ப எளிமையான விதத்திலையும் ரொம்ப புரிந்துக்க முடிந்த மாதிரியான ஒரு மொழி நடையை அவர் பயன்படுத்தியிருக்காரு, கையாண்டிருக்காரு. அது மட்டுமின்றி இளைஞர்கள் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாரும் நம்ம கல்வியில சிறந்து விளங்குறது. ஸோ இவருடைய கருத்துக்கள் பார்க்குறப்ப மாணவர்கள் வகுப்பறையில இந்த யாரெல்லாம் இந்த பேக் பெஞ்சஸ்ல இருக்காங்களோ அவங்க கூட சாதனை படைக்க முடியும் அப்படின்றது தெளிவா சொல்றாரு. அவரை பொறுத்த மட்டிலும் அவருடைய அதிகமான நேரத்தை இந்த மாதிரி பள்ளியில இருக்கிற காலகட்டத்தில் மெமரிஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான விஷயமா அவர் பாக்குறாரு. ஆக என்னை போன்ற இளைஞர்களுக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்றது கல்வினால மட்டும்தான் முடியும் அப்படின்றது இல்லை. கனவு காணுங்கள், நிறைய விஷயத்தை செயல்படுத்துங்க அப்படின்றத இவருடைய வாழ்க்கை முறையில பயன்படுத்தி பாக்குறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டுமின்றி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு அதிகமான தாக்கம் கொடுத்ததுன்னா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஜெனரல் அசம்பிளில அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்ல கணியன் பூங்குன்றனார் அதாவது புறநானூறுல எழுதின ஒரு முக்கியமான விஷயத்த கோட் பண்ணி அதுல ரொம்ப அழகாவே டெலிவர் பண்ணியிருப்பாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் வேர்ல்ட் சிட்டிசன்ஸ் அதாவது குளோபல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த உலகத்துல ஒரு இளைஞனா ஒரு மனிதனா உங்களுடைய பங்கு என்னது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அது மட்டுமின்றி அவர் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு அதிகமான தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு பாக்குறப்ப, where there is the rightness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. And when there is order in the nation, there is peace in the world. அதாவது இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அமைதியை பரப்பணும் அப்படின்றதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் தான் இந்த மாதிரி சிந்தனையை எழுப்ப முடியும் அப்படின்றது ரொம்ப
ஊக்கமா இருந்திருக்காரு. இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப நிறைய எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு பாக்குறப்ப இந்தியா 2020 விஷன் ஃபார் நியூ மில்லேனியம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட சிந்தனை துளிகள் வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ரொம்ப பெரிய லெவல்ல தான் அந்த விழா வந்து செஞ்சிருந்தோம். என்னை போன்ற இளைஞர்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சிறந்த முன்னோடியா இருந்திருக்காரு. அது மட்டுமின்றி அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்க இதை போல மற்ற இளைஞர்களுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற சிந்தனையோட கலாம் ஐயாவின் புத்தகங்களை நானும் வாசிப்பதுண்டு. நண்பர் பேசுவது போல அனைத்தையும் நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், அந்த அளவிற்கு மலேசிய இந்திய இளைஞர்கள் நாங்கள் கலாம் ஐயா அவர்களை கண்டு இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தகவல் பூர்வமான பகிர்வுக்கு நன்றி சரண். மற்றும் ஒரு சம்பவம் இது. உற்சாகமான சிறுவர் ஒருவர் கலாம் ஐயாவையே ஓர் ஓவியமாக வரைந்த போது அவர் அந்த சிறுவருக்கு நன்றி கடிதம் ஒன்று அனுப்பினார். 6ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கலாம் ஐயாவின் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை படித்த பிறகு அவரது ஓவியத்தை உருவாக்கி இருக்கிறார். அவர் குடும்பத்தில் அதை காட்டிய போது அவரது குடும்பத்தினர் மிகவும் உற்சாகம் அடைந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டனர். தயக்கத்துடன் அனுப்பிய அவர் அடுத்து என்ன நடந்தது என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதியிடமிருந்து அவருக்கு ஒரு பதில் கடிதம் வந்திருந்தது. ஒரே ஆச்சரியம். கலாம் ஐயா அவர்களே தமது கையொப்பத்துடன் ஒரு செய்தியையும் நன்றி அட்டையையும் தமது கைத்திறன் பட அந்த சிறுவருக்கு அனுப்பியிருந்தார். இச்சம்பவம் கலாம் ஐயா அவர்களின் வயது வித்தியாசம் பாராத நன்றி பாராட்டும் குணத்தை காட்டுகிறது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் தோழி மகா யாஷினியை எப்படி கவர்ந்தது என்று பார்ப்போமே. ஹாய் மிஸ் சாந்தினி, நீங்க சொன்ன கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதாவது ஒரு மாணவர் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட முகத்தை வரைஞ்சி அது வந்து அவருக்கே அனுப்பியிருந்தாரு. அண்ட் அதற்கு ஐயாவும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு, விச் இஸ் வெரி கிரேட். அதாவது எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஒரு தன்னடக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து அவரை மாதிரியே நானும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். அதற்கு அவர் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இருக்கும்போது வந்து நான் அவரை பத்தி படிச்சிருக்கேன் மேகசின்ஸ்ல. அவர் எப்படி வந்து முயற்சி பண்ணி அந்த இடத்திற்கு வந்து அவர் வந்திருக்காரு, எவ்வளவு சாதனைகள் படிச்சிருக்காரு, இதெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன். அண்ட் அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. அது நம்மளோட மனசுல ஊறி இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னது அப்படின்னு. ஸோ நானும் அதே மாதிரிதான் அவர் சொன்னதை வந்து நான் ஃபாலோ பண்றேன். அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்கெட்சிங், டிராவிங், பெயிண்டிங் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. எனக்கு ஒரு காலகட்டத்துல வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகு என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோட டிராவிங்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட படிப்பு முடிச்ச பிறகு, எஸ்பிஎம் முடிச்ச பிறகு நான் வந்து என்னோட ஆர்ட்ஸை வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அண்ட் எனக்கு ஆர்ட் மேல உள்ள காதல்னால அப்படின்னு சொல்லலாம், நான் டிசைட் பண்ணேன். அதாவது அந்த துறையில சம்பந்தம் வந்து நான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரணும், நல்லா சாதிக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆசைதான். அவருக்கு ஏதாவது வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு. பட் இட்ஸ் டூ லேட் ரைட் நவ். பட் அதனால வந்து நான் அவருக்கு ஒரு இந்தியா ஃபிளாக் வரைஞ்சிருக்கேன். ஏன் கேட்கலாம், ஏன் இந்தியா ஃபிளாக் அப்படின்னு? ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அவரு இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த வகையில வந்து அவருக்கு வந்து நான் ஒரு இந்தியா ஃபிளாக் வரைஞ்சிருக்கேன் டிஜிட்டலா. பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன், பட் ஹோப் யூ கைஸ் வில் லைக் இட். ஸோ அவரு கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவர்னால தான் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு. அதனால வந்து நான் என்னோட மேட் படிப்பை வந்து கலைத்துறையில வந்து நான் இப்ப பயின்று வரேன் நான். ஸோ and I would like to thank ஐயா அப்துல் கலாம் அவர்கள் for inspiring me in a lot of ways. Thank you so much.
என்னதொரு இனிய முயற்சி. சமீபத்தில் சுதந்திர தினம் கொண்டாடிய இந்தியாவுக்கு மலேசிய உறவு அளிக்கும் அன்பு படைப்பு இது. இதுவும் கலாம் ஐயாவின் கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி தோழி, மிக்க நன்றி. கலாம் ஐயா அவர்களின் விஷன் 2020 இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவது என்பது பெரும்பாலோரும் அறிந்ததே. இந்த கனவை நனவாக்கும் வகையில் 5 துறைகள் கண்காணிக்கப்பட்டன. அவை யாதெனில் பார்த்தோமானால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஃபுட் ப்ராசஸிங், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி மற்றும் பல ஆகும். 3வது குறிக்கோள் இந்தியா உலகிற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பதாகும். கலாம் ஐயா அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பெரும் முயற்சிகளை வழங்கினார் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை மக்களே. அவர் கடின உழைப்பு, நெகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான அணுகுமுறைக்கான உதாரணமாக வாழ்ந்தார் என்பது மறுக்க முடியா உண்மை. மக்கள் அவரை மிகவும் பிரியமான ஜனாதிபதியாக போற்றினர். இதன் காரணமாகத்தான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான அவரது பணிக்காக அவர் ஏவுகணை மனிதன், அதாவது மிசில் மேன் என்று அறியப்பட்டார். இந்த சம்பவங்களை பேசுவதை குறித்து நம்மோடு இணையவிருக்கிறார் நம்முடைய அன்பு தோழி பிரிசிலா. வணக்கம் விஷாத்தினி. டாக்டர் அபுல் பக்கீர் ஜவுனுரத்தீன் அப்துல் கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பேர் கிடையாது, இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். எனக்கு மட்டும் கிடையாது, அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு. கரெக்டாக எந்த வயசுன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் இதுக்கப்புறம் எனக்கு எந்த வயசானாலும் சரி, நான் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக நினைக்கிறது அப்துல் கலாம் சார் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட இன்டர்வியூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அவார்ட் செரமனிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெலிசிட்டேஷன் செரமனிஸாக இருக்கட்டும், அதை விட ஒருத்தவங்க ஜெயிக்கிறப்போ அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க வாயால் அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டா அவங்களோட இன்டர்வியூஸ் மட்டும்தான். அண்ட் ஃபார் மீ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் டெஃபினெட்லி அப்துல் கலாம் சாரோட இன்டர்வியூஸ் தான். அண்ட் எஸ், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் நினைக்கிறது அவரோட திஸ் ஒன் இன்டர்வியூ வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு சாதாரண ராமேஸ்வரத்துலேருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் அவரோட லைஃப் ஜேர்னி இருந்திருக்கு. ஸோ அட் தட் பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு இன்டர்வியூவை கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அவர் பதிலாக ஒரு மந்த்ரா சொல்லி கொடுத்துருப்பாரு. 4 ஸ்டெப்ஸ். நம்பர் 1 எய்ம் இருக்கணும். நம்பர் 2 கற்றுக்கிறது நிப்பாட்டக்கூடாது. நம்பர் 3 அந்த எய்ம்காக நம்ம கற்றுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் நம்பர் 4 எவ்வளோ ஆழமாக அடி விழுந்தாலும் என்னதான் சஃபர் பண்ணாலும் அதை மீண்டு நம்ம ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். I guess that one particular interview changed my life because I'm a musical person and சின்ன வயசுல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் சின்ன வயசுலேருந்து எந்த கிளாஸுக்கும் நான் போனது கிடையாது. ஜஸ்ட் யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஆளுங்கிட்ட கேட்டு அண்ட் அந்த பியானோ சத்தத்தை வச்சு தான் நான் வாசிப்பேன். ஸோ அந்த வாசிக்கிற ப்ராசஸில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இப்போ நான் வாசிக்கிறேன், பட் என்னோட டேலண்ட்டை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ப்ராசஸ், அந்த ரெக்கக்னிஷன் தேடுற அந்த ப்ராசஸ் தான் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நோ மேட்டர் வாட், பர்சனல் லைஃப்லையும் சரி இதுலேயும் சரி, எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது as I said அவரோட இன்டர்வியூஸ் தான். அண்ட் அப்படிப்பட்ட என்னோட ரோல் மாடலுக்கு ஒரு சின்ன சமர்ப்பணமாக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்த அவரோட நாட்டோட த இந்தியன்ஸ் நேஷனல் ஆந்தம் ஒரு பியானோ வெர்ஷனாக நான் வாசிக்கலான்னு இருக்கேன்.
அடடா, அருமையான பதிவு தோழியே. உங்களது இசை மலையில் நானே சற்று நேரம் மெய்மறந்து போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து, இந்திய ஜனாதிபதியாக தமது 2வது பதவி காலத்தை நிறைவு செய்த பிறகு கலாம் ஐயா அவர்கள் இந்தியாவின் இளைஞர்களுக்காக வாட் கேன் ஐ கிவ் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை நாட்டில் ஊழலை ஒழிக்கும் மைய கருப்பொருளோடு தொடக்கி வைத்தார். நாட்டில் ஊழலுக்கு எதிராக செயல்படும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரம்பரியத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது கலாம் ஐயா அவர்களின் முக்கிய வாக்காகும். இது தொடர்ந்து நம்மோட இணையவிருக்கிறார் தோழி ஹரிணி. இம்மாதிரியான சூழல் ஹரிணியின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது என்பதை குறித்து காண்போம் வாரியர். Vanakkam, Ms. Shantini. I would like to share my thoughts on how I got inspired by the Abdul Kalam's What Can I Give movement. Actually, in the movement, in the incident, எனக்கு எப்படி தெரிந்து வந்துச்சுன்னா through a book, ஒரு book மூலமா தான், which is called The Righteous Life, The Very Best of APJ Abdul Kalam. இந்த புக்கில் வந்து அவர் வந்து அவரோட தாட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு, which is about education, governance, probity in public life, and சில analysis and as well as solutions வந்து suggest பண்ணியிருக்காரு to some of India's problem, mainly corruption. ஸோ இந்த மூவ்மெண்ட்லேருந்து எனக்கு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் த ஸ்லோகன் வாட் கேன் ஐ கிவ். அப்துல் கலாம் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப யூத் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டீச் அண்ட் கைட் பண்ணியிருக்காங்க ஆன் ஒரு யூத்தா இருந்துகிட்டு நம்ம வந்து ஒரு நேஷன் ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியும், என்ன எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மூவ்மெண்ட்ல இருந்து ஹி ஹஸ் டாட் மீ தட் ஒரு குட் டீட், ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா நம்மளோட கம்பேஷன் அண்ட் எம்பத்தி தான் நம்ம வந்து ஆளுங்களுக்கிட்ட காமிக்கணும், பட் நாட் பை எக்ஸ்டெண்டிங் மணி. என்னை பொறுத்த வரைக்கும் மணி வந்து இஸ் ஆக்சுவலி a very easy thing, நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல கொடுத்துடலாம். ஆனா அந்த மணி மூலியமா நம்மளோட இமோஷன்ஸ் வந்து வெரி ஹார்ட் டு ஷேர். மோரோவர் நான் வந்து என் யூனிவர்சிட்டியில ரொம்ப சொசைட்டிஸ்ல ஹை கவுன்சில்ல இருக்கேன். அண்ட் நான் ஒரு விஷயம் அப்துல் கலாம்ல இருந்து லேர்ன் பண்ணேன் என்னன்னா, as per my strength, நான் வந்து I will try to avoid any corruption that might or might not occur in my society as well as the people that I know lah. So that's all from me. Thank you, Dr. APJ Abdul Kalam. ஆஹா, எவ்வளவு பெரிய விடயம் ஐயா இது, பாராட்டுகள். கலாம் ஐயா அவர்கள் ஒரு சுற்றுச்சூழலில் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. நான் 100 மரங்களை நட்டு வளர்ப்பேன், என் குடும்பத்தினர் மற்றும் அண்டை வீட்டாரும் தலா 100 மரங்களை நடவு செய்வதையும் நான் உறுதி செய்து கொள்வேன் என்பதுதான் கலாம் ஐயா அவர்களின் வாக்குறுதி. அவரது சுற்றுச்சூழலின் குறிக்கோள் யாதெனில் பில்லியன் ட்ரீஸ் ஃபார் பில்லியன் பீப்பிள் பை இயர் 2016 எனப்படுவதாகும். புவி வெப்பம் அடைவதை தவிர்க்கும் பலரும் கலாம் ஐயா அவர்களின் குறிக்கோளை பின்பற்றி மரங்களை நட்டனர். இயற்கை மீதான விழிப்புணர்வின் காரணமாக கலாம் ஐயா அவர்கள் எவ்வாறு தோழி மாலினியை இன்ஸ்பயர் செய்திருக்கிறார் என்பதை குறித்துதான் காணப்போகிறோம். வணக்கம் குமாரி சாந்தினி. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் பேசலான்னு இருக்கேன். இது என்னை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு. அதாவது சில வருடங்களுக்கு முன்பு நான் ஐயாவோட புத்தகங்கள் படிக்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து என்னை மிகவும் தாக்கியது. அதாவது 2010 ஐயா அவர்கள் கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் என்கிற ப்ராஜெக்ட் உருவாக்கி இருந்தது. ஸோ இதற்காக வந்து பல மரங்கள் நட்டாரு. அது வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் வந்து மரங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கிட்டையோ எல்லா இடத்துலையும் நட்டாங்க. ஸோ 2015 ஐயா மறைந்த பிறகும் கூட இந்த கனவை வந்து நனவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் வந்து நமக்கு மிகவும் தெரிந்த மறைந்த நடிகர் பத்மஸ்ரீ விவேக் அவர்களும். அவரும் வந்து நிறைய மரங்கள் நட்டு வந்து இதன் மூலியமா நிறைய அவேர்னஸ் வந்து உருவாக்குனாரு. ஸோ வந்து இதை படிச்சதும் வந்து நாமளும் வந்து நம்ம சார்பா வந்து இந்த பூமியை வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போதிலிருந்து வந்து நான் வந்து சிறு சிறு மரக்கன்றுகள் செடிகள் எல்லாம் வந்து என்னோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 21 வயதாகுது. இப்போ வரைக்கும் வந்து ஒரு 50 மரங்கள் செடி கொடிகள் மரக்கன்றுகளை வந்து நான் நட்டு வைத்திருக்கிறேன். ஸோ நான் எனக்கு மட்டும் இல்லாம என்னை
சுற்றி உள்ளவர்களையும் வந்து நான் வந்து ஊக்கப்படுத்துறேன், இந்த மாதிரி மரங்கள் நடணும் அப்படின்னு. என்னோட வாழ்க்கையில வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிறைய வழியில வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு முக்கியமானது தான் வந்து இது. நான் இது வரைக்கும் சாதிச்சது, இதுக்கப்புறம் சாதிக்க போகும் அனைத்துக்குமே வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் வந்து ஒரு நல்ல ஊக்கமாக எனக்கு அமைகிறது. ஸோ இதுக்கு என்னோட வாழ்க்கையில வந்து இவ்வளவு இதுக்கு வந்து கூடவே இருந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அட 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 ஐயாவோட குறிக்கோளை அழகாக சொன்னாங்க மாலினி. தொடர்ந்து ராஷ்டிராபதி கலாம் ஐயா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்ற சேமிப்பு மற்றும் சம்பளத்தை கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஓர் அமைப்பான புறா அமைப்பிற்கு வழங்கியிருந்தார். இது கலாம் ஐயா அவர்களின் தொண்டு மதிப்பை வெள்ளிடை மலையாக காட்டுகிறது. இதை பற்றி பேசிட யார் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு நானும் ஆவலாகத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் வாருங்கள். வணக்கம். என்னுடைய 15 வயதில் ஐயா ஏபிஜே அப்துல் கலாமின் வரலாற்றை படித்தேன். அது மட்டுமல்லாமல் ஐயா அப்துல் கலாமுடைய எல்லா புத்தகம் மற்றும் செய்திகளை வாசித்தேன். அதில் பல நல்ல கருத்துக்களை கற்றுக்கொண்டேன். அவர் கூறிய பல நல்ல கருத்துக்களை கேட்டு ஊக்கமடைந்தேன். ஐயா அப்துல் கலாம் பல நல்ல பணிகளை செய்துள்ளார். ஆனால் அவர் செய்த நல்ல செயல்களில் என்னை மிகவும் ஈர்த்த பணி என்னவென்றால் சேரிட்டி எனும் திட்டத்தை உருவாக்கியது. ஐயா அப்துல் கலாம் உருவாக்கிய இத்திட்டம் பல கேள்விகளை என்னுள் எழுப்பியது. நம்மை சுற்றி கஷ்டப்படுவோர்கள் அதிகம் உண்டு. இச்சூழலை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற குரல். ஐயா அப்துல் கலாம் போல் வாழ்வது மிக கடினம். ஆனால் என்னால் இயன்ற உதவியை செய்ய ஆரம்பித்தேன். பிராணிகளுக்கு உணவளிப்பதோ அல்லது கஷ்டப்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் நான் என் பங்கை செய்ய ஆரம்பித்துள்ளேன். நான் செய்யும் இச்சிறிய உதவி மக்களிடையே பெரிய மாற்றம் ஏற்படாமல் இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி எனக்கு ஆசீர்வாதத்தையும் நிம்மதியும் கொடுக்கின்றது. இரு கரங்களும் ஒன்றாக சேர்ந்து தட்டினால்தான் ஒளி எழும்பும் போல் நம்முடைய இளைஞர்களும் இது போன்று செய்ய வேண்டும் என்று நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன். நான் இளைஞர்கள் ஒன்று கூடி இதை செய்ய முன் வந்தால் கண்டிப்பாக நம் சமுதாயத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை காண இயலும். நம்முடைய சரித்திரத்தை இவ்வுலகம் பேசும். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். ஆஹா, மிக அழகான பதிவு. ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க இல்லையா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜனாதிபதி பதவி காலம் முடிந்த பிறகும் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உறுதியாக இருந்தார். 27 ஜூலை 2015 அன்று காலை 7:45 மணி அளவில் திடீர் மாரடைப்பால் உயிர் பிரிந்தது என்று உறுதி செய்யப்பட்டது. ஆக இனிதே இவ்வளவில் ஐயாவின் வாழ்க்கை பயணம் முடிந்தது. ஆனால் அவரது வாழ்க்கை கதைகள் இன்றளவும் இல்லை என்றளவும் மலேசிய வாழ் இந்திய இளைஞர்களை இன்ஸ்பயர் செய்து கொண்டுதான் இருக்கும். ஆக கொடுக்கப்பட்ட தலைப்பை மீண்டும் சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் கலாம் ஐயா அவர்கள் மலேசிய வாழ் இந்திய இளைஞர்களை மென்மேலுமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இன்ஸ்பயர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை 1 மணி நேரமாக மிக அழகாக உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். APJ Abdul Kalam has inspired millions people of Indian origin youths in Malaysia. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற நான் கடமை பெற்றிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Good evening, all. This is Shankari from Pondicherry, India.